சரி ஓகேம்மா. இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா வந்து QD கொஸ்டின் டிஸ்கஷன் மூலமா சில கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன், ஒரு கிளாஸ் இத மாரி ஒரு மேனர்ல கொண்டுட்டு போக ட்ரை பண்றேன். நானு, தேவி மேம், அப்புறம் இன்னொரு சரவணன் சார், அருண் சார் 4 பேரும் தான் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து கிளாஸஸ் இருக்கும். மந்த் எண்ட் வரையும். ஓகேவா? 4 பேரோட கிளாஸ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி டெய்லியும் வந்து டெஸ்ட் சீரிஸ ஒழுங்கா போட்டு பார்த்தீங்க அப்டின்னாலே, உங்களால இந்த ஆர்ஆர்பி, ஜேஇ, சிபிடி 1 கிராக் பண்ண முடியும். பிளஸ் நாங்க சொல்றோமோ இல்லையோ, நீங்க வந்து ஒய்சிடி புக்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒய்சிடி புக்ல ஆர்ஆர்பி, ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் சக்சஸ் வந்து நிக்கும். ஓகேவா? இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட் இல்ல ஆல்ரெடி பார்த்த ஒரு டாபிக்க தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். அனாலஜி. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஒய்சிடி புக்ல எந்த சீக்வென்ஸ்ல இது இருக்கோ, எது டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய பிராக்டிஸ்க்கு குடுத்துருக்காங்களோ, அதே சீக்வென்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து என்னன்னா டெஸ்ட் சீரிஸும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு சீக்வென்ஸும் மாறாது. நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து வேக வேகமா தெரிஞ்சு இருக்கணும். ஓகேவா? ஆன்சர் இருக்கக்கூடிய பிடிஎஃப் தான் நம்ம டைரக்ட்டா வந்து போய் பார்க்கலாம். ஓகே? சரி ஓகே. நேத்து ஆப்டிட்யூட் கிளாஸ் வந்து போச்சு இல்லையா? ஓகேவா உங்களுக்கு? நேத்து என்ன டாபிக் போனாங்க? எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஓகேவா? எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுதா? ஓகே. மத்தவங்க யாரும் அட்டெண்ட் பண்ணலையா? சரி ஓகே. ஃபைன், ஃபைன். ஓகே. இப்ப சிபிடி 1 கிராக் பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றத விட நீங்க ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இத நான் வந்து சொல்லிர்றேன். இதுல சைக்கிள் டெஸ்ட்ட பொறுத்தவரையும் இதுல வந்து அனாலஜி பேஸ் பண்ணி அனாலஜி இன் த சென்ஸ் நம்ம வந்து எது வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகலாம். இதுல வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. நெறைய டைப் இருக்கு. ரீசனிங்க பொறுத்தவரையும் அதுல வந்து ஆ அனாலஜி, கோடிங், டிகோடிங் இத மாரி வந்து சப் டாபிக் நெறைய இருந்தாலும் கூட, ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் மூலியமாவே நம்மால வந்து அட்டெண்ட் பண்ணிட முடியும். இப்ப அனாலஜி, கிளாசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலரான டாபிக்ஸ் தான். யாரெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்களோ, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6, 7 ரீசனிங் கிளாஸ் வந்து முடிஞ்சிருக்கு. டெப்த்தான ரீசனிங் கிளாஸ். அந்த ரீசனிங் கிளாஸ்லாம் வந்து போய் பார்க்கலன்னா, தயவு பண்ணி போய் பார்த்துருங்க. உங்களுக்கான வெப்சைட்ல வந்து அது வந்து இருக்கும். ஓகேவா? வெப்சைட்ல. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்க்கு இது டைரக்ட்டா இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது பேசுமா? இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஒரு வார்த்தை ஏதாவது பேசுங்க குயிக்கா. ஓகே. இப்ப பேசுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என் சரி சார். ஓகே. ரைட், ரைட், கரன்சி ரைட். கண்ட்ரியோட இப்ப கரன்சி கரெக்ட்டா இருக்கு. குடுத்துருக்கான். இப்ப கரெக்ட்டா இருக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம டைரக்ட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் நீங்க செல்ஃபா. இப்ப வந்து டைரக்ட்டா என்ன ஏதுன்ற கொஸ்டின் செக்மெண்ட்ட மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அர்ஜென்டினா அண்ட் தென் பீஸோன்னு குடுத்துட்டு, ஜப்பானுக்கு நேரா வந்து என்ன வரும்? இதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஜப்பானுக்கு நேரா என்ன வரும்? இதான் வந்து கொஸ்டின். ரியால், ஆ குரோனா அண்ட் குலிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா பேஸ்ட் ஆன் நீங்க ஒரு கண்ட்ரி எடுத்துட்டு அந்த கண்ட்ரிக்கான கேபிட்டலா இருக்கலாம். ஒரு கண்ட்ரி எடுத்துட்டு அந்த கண்ட்ரிக்கான ரூப்பீஸா வந்து இருக்கலாம். எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க பார்த்த உடனே என்ன ஆன்சர் தெரியுது? என்னவா இருக்கலாம்? இது ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நடத்துனாரா? அட்டெண்ட் பண்ணீங்களா? என் எண். ஓகேவா? ஜப்பானுக்கு வந்து என்னன்னா, டைரக்ட்டா என் வந்து நீங்க வந்து எண்ணுன்னு நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து ஜிகே நாலேட்ஜ் இருந்தா தான் நீங்க வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். ஸோ லெட்டர்னா என்வலப். வாட் இஸ் மீன் பை டேகர்? டேகர்க்கான மீனிங் என்னம்மா? லெட்டர்னா என்வலப். லெட்டர் வந்து நம்ம வந்து எதுல வைப்போம்? அது போல. ஓகேவா? வாட் இஸ் மீன் பை டிராகர்? ஸ்வாட் ஆ. புரியல, புரியல, புரியல. நைஃப் வைப்பாங்கல்ல சார், கத்தி வைப்பாங்கல்ல அதானே. எஸ். கத்தி வைக்கிறதுக்கான அந்த ஒரு இது. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா, பேசிக்காவே வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, சில வார்த்தைகளுக்கான மீனிங் வந்து தெரியணும். இப்ப இது தெரியல அப்படின்னா தப்பில்ல. இத நீங்க போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான இல்ல.
உரைவாள். ஓகேவா? இது வந்து கத்தி வைக்கிறதுக்கான அந்த உரை தான் வந்து என்னன்னா இந்த ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. ஓகேவா? இது தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. இத விட்டுருங்க. தெரியாததெல்லாம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். இதெல்லாம் தெரிஞ்சா தான் இதுவா அப்படிலாம் இல்ல. ஓகேவா? அந்த அளவு வந்து கஷ்டமாவும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஈஸியா தான் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த இடத்த வந்து மேட்ச் பண்ணி பாருங்களேன். எக்ஸாமினேஷன்னா வந்து சக்சஸ்ன்னு குடுக்குறாங்க. மேட்சஸ்னா என்ன? மேட்சஸ்னா என்ன? எக்ஸாமினேஷன் Victory. சக்சஸ். Victory. மேட்சஸ்னா விக்டரி வந்து சார், என்னன்னா விக்டரி. விக்டரின்றது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். மேட்சஸ்க்கு வந்து நீங்க கிரிக்கெட்லாம் வந்து போட முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன் அதுக்கு கீழ வந்து இங்க யுபிஎஸ்சின்னு குடுத்தா பரவால்ல. மேட்சஸ்னா கிரிக்கெட்ன்னு போடலாம். அது நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? எக்ஸாமினேஷனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஏதோ ஒரு போர்டு குடுத்தாங்கன்னா, மேட்சஸ்க்கு பக்கத்துல வாலிபால், ஃபுட்பால் அத பாரு ஏதோ ஒரு கேம் வந்து என்னன்னா மேட்ச் பண்ணலாம். இங்க வந்து அப்படி குடுக்கல. எக்ஸாமினேஷனுக்கு சக்சஸ்ன்ற அந்த வார்த்தை இருக்கு. அப்ப எக்ஸாமினேஷனுக்கு சக்சஸ்னா மேட்ச் வின் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து என்ன டெக்னிக்கல் டேர்ம் வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா விக்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் அப்புறம் கேஜி எம்ஏ அன்னி கேஜி மணி. ஓகேவா? இது அப்படி நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் இல்ல அங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கான்றத மட்டும் செக் பண்ணுங்க. லெட்டர்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த லெட்டர்ஸ ஜஸ்ட் லைக் தட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தோனே அதான் சொல்லணும். ஒண்ணு ரிவர்சிங் பண்ணியிருக்கலாம். இல்ல ஆப்போசிட் லெட்டர். ஆப்போசிட் லெட்டர்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏஇஜெட். ஓகேவா? ஏக்கு ஆப்போசிட் ஜெட், பிக்கு ஆப்போசிட் ஒய். ஓகேங்களா? சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். ஸோ ஆப்போசிட் லெட்டர் பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப இங்க இருக்கக்கூடிய லெட்டர் இங்க இல்லன்னு அர்த்தம். இது வந்து என்னன்னா 2 இடத்துலயுமே வந்து லெட்டர்ஸ் வந்து ஒண்ணா இருக்கிறதுனால, கண்டிப்பா இதுக்குள்ளேயே வந்து ரீஅரேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். குயிக். ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் கேஜி எம்ஏ அன்னை. அப்படியே எழுதுங்கம்மா. எம்ஏ இத மாரி குடுத்தாலே நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சிடணும். மேக்கிங் அதுக்கு கீழ கேஜி Yes. பொக்கெட். எம்ஏ பொக்கெட் சார். என்ஐ. அப்ப இந்த எம் வந்து இங்க போகுதா? சரி ஓகே. இந்த எம் இங்க வந்து போகுது. இந்த ஏ இப்படி போகுது. ஓகே. இது 2ம் ஃபர்ஸ்ட் 2 இப்படி வருதா? இந்த கே வந்து இப்படி வருது. ஓகே. ஐ வந்து இப்படி போகுது. இந்த என் இப்படி வருது. அப்புறம் இந்த ஜி இப்படி வருது. இத நம்ம இப்படி பார்க்க முடியாதே. வேற என்ன? கேஜி எம்ஏ அன்னை. எந்த சென்ஸ்ல பார்க்கலாம்? எம்ஏ. சரி அதே மாரி இருக்கான்னு பார்க்கலாம். சிஏ பிஇ டிஓ. ஸோ அதே 6 லெட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. நான் மறைக்கிறேன்னு நெனைக்கிறேன். 6 லெட்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த சேம் சீக்வென்ஸ்ல நீங்க வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. எம் வந்து இந்த இடத்துல வரணும். சோ தட் 3வது இடத்துல எம்னா 3வது இடத்துல சி வரணும். சி. அப்புறம் ஏ வந்து இங்க வரணும். ஏ. ஓகே. பி வந்து ஃபர்ஸ்ட் வரணும். பி. ஓகே. இதுக்கெல்லாம் லாஜிக் இல்ல. ஓ வந்து இங்க வரணும். ஓகே. அடுத்து என்ன? ம். இந்த இடத்துல என்ன வருமா? இங்க. டி அப்படியே கீழ இறங்குது. ரைட்? சோ இங்க இ வந்து அப்படியே இறங்குது. So this is the answer. பொக்கேட்டி ஆர் பிஓசிஏடிஇ. நீங்க அந்த வார்த்தையை எழுதிட்டு அது எது போல இருக்கு மேபி வந்து நம்பரிங் வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அந்த வார்த்தையை டூப்ளிகேட் பண்ணி த சேம் நாலேஜ் இல்ல சேம் லாஜிக் வந்து அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இது போல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. பிஓ சிஏடிஇ. ரைட் ஆன்சர் ஆல்சோ. ஓகே. இப்படி நீங்க வந்து செக் பண்ணலாம். அனாலஜின்றது அதுதான். ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், ஜிகே இருக்கணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி திஸ் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேக்குறாங்க, லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கேக்குறாங்க, ஜிகேவை பேஸ் பண்ணி கேக்குறாங்க. எல்லாமே இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகுது. நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஜிகே எது பேஸ் பண்ணி வேணாலும் கேட்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த சாப்டர் உங்களுக்கு ஜேடிஓக்கு முன்னாடி. சரி இங்க வந்து பாருங்களேன். இங்க அகைன் வந்து ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 15க்கு ஈக்குவலா கரஸ்பாண்டிங்கா வந்து அவங்க சொல்லக்கூடிய நம்பர் 255. அப்ப 18க்கு ஈக்குவலா வந்து என்ன இருக்கும்? 18க்கு ஈக்குவலா என்ன இருக்கும்? 15க்கு ஈக்குவலா 225. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 15க்கு ஈக்குவலா 225 எது வேணாலும் பண்ணிருக்கலாம். 15 வந்து ஸ்கொயர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அவங்க எது வேணாலும் பண்ணிருக்கலாம். ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காங்க. எஸ். ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட் உங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய டாஸ்க் இன்னைக்கான மைக்ரோ டாஸ்க்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பருங்க. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் என்ன, 2 ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர் என்ன, 4 ஸ்கொயர் என்ன,
அப் டு நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 15 ஸ்கொயர் வரையும் தெரிஞ்சிருக்கணும். 20 ஸ்கொயர் வரையும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ரீசனிங்ல இந்த ஸ்கொயர் நம்பர் இல்லாம எதுவுமே வந்து இல்ல. கிளாசிஃபிகேஷன் எடுத்தாலும் ஸ்கொயர் நம்பர் தான். ஓகேங்களா? நீங்க என்ன பார்த்தாலும் வந்து என்னன்னா ஸ்கொயர் நம்பர வச்சு தான் வந்து என்னன்னா கொஸ்டினே நீங்க வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கு. இன் சிமிலர் வே வந்து என்னன்னா கியூப் நம்பர் ஆல்சோ. இப்ப இங்க என்ன லாஜிக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 15 ஸ்கொயர் என்னமா? 15 225. அப்ப இந்த 225 இதோட சேர்த்து 15 ஸ்கொயரா? அப்ப 15 மேல 2வா? மேல 2ன்றத மல்டிப்ளை பண்ணா 15 இன்டு 2 வந்து என்னன்னா 30. சோ 225 பிளஸ் 30. சோ ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 255. சோ 255 இஸ் ரைட் ஆன்சர். இன் சிமிலர் வே வந்து 18. அப்ப 18 ஸ்கொயர் பண்ணிட்டு 18 இன்டு 2 ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க ஆன்சர் வரும். குயிக்கா சொல்லுங்க. 360 சார். 360யா? எஸ். தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்ப இங்க இதுதான் லாஜிக் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் வந்து கிடையாது. எப்படி வேணாலும் லாஜிக் இருக்கலாம். சம்டைம் வந்து என்னன்னா இங்க வந்து 2ன்ற ஒரு நம்பரை கொடுத்துட்டு நானே சும்மா திங்க் பண்றேன் பாருங்களேன். 2ன்னு கொடுத்து 12ன்னு கொடுக்குறாங்க. ஓகே. அப்ப 4ன்னு கொடுத்துட்டு என்னவா இருக்கும்? இத மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? சும்மா இப்ப ஸ்பான்டேனியஸா நம்ம லாஜிக் இதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு. 2ன்னு கொடுத்து 12, 4ன்னு கொடுத்து ஒரு क्वेश्चन. 24 சார். 6 2s are 12. 6 2s are 12. 4 2s are 24. ஓகே. ஆப்ஷன் ஏ 24. ஆப்ஷன் பி 16. ஆப்ஷன் சி 64. ஆப்ஷன் டி 80. ஆப்ஷன் எது ரைட்? குயிக் வேகமா திங்க் பண்ணணும். 1 மினிட் தான் டைமே. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். எஜோடி ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கணும். நம்பர்ஸ் லெட்டர் வச்சு தான் விளையாடுவாங்க. எஜோடி ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கணும். லெட்டர்ஸ் வச்சு இருக்கும். E ஃபார் 5, J ஃபார் 10, O ஃபார் 15, T ஃபார் 20, Y ஃபார் 25. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஞாபகம் இருக்கணும். பிளஸ் இங்க வந்து என்னன்னா ஸ்கொயர் நம்பர்லாம் ஞாபகம் இருக்கணும். பார்த்தோன்னே என்ன சொல்லிருக்க வேண்டாமா? 2க்கு வந்து 12. அப்ப 4க்கு என்ன? புரியல ஸ்ரீதர். பிரேக் ஆகுது. 4 into 6 20. 2 into 6 12 சார். ஓகே. 3 into 4 into 6 வந்து 12. ஓகே. அப்ப 2 into 6 12. சோ 4 into 6 4 ஆர் 24. ரைட்டா? அப்ப 24. இப்ப இதுக்கு நான் இன்னொரு லாஜிக் நான் வந்து சொல்றேனே. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப் 2 2 4 4 2 8 8 பிளஸ் 4 12. அப்ப 4 பாருங்களேன். 4 ஸ்கொயர் பிளஸ் 4 கியூப் 4 4 16. 16 into 4 64. எஸ் 64. 64 பிளஸ் 16 80. அப்ப 80 இஸ் ஆன்சர். மேபி எந்த லாஜிக் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சம்திங் ஏதோ ஒரு லாஜிக் வந்து இருக்கலாம். ஓகேவா? எந்த லாஜிக் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? எப்படி வேணாலும் லாஜிக் இருக்கலாம். நீங்க மல்டிபிள் வேல வந்து நீங்க திங்க் பண்ணணும். இங்க பாருங்க லாம்ப். கமான். லாம்ப். பேப்பர் பென் இருக்கணும். ஓகேவா? லாம்ப் வந்து என்னன்னா PXQM மாறிச்சு. அப்ப கோக் என்னவா மாறும்? குயிக். கோக் என்னவா மாறும்? லாம்ப் PXQM. அப்ப டெஃபினட்டா வந்து என்னன்னா இதுல இருக்கக்கூடிய லெட்டர் தான் இங்க இருக்கான்னு கேட்டா P ஃபார் P இருக்கு. ஆனா வந்து மத்த எதுவுமே இல்ல. அப்ப வேற லெட்டர்ஸ் தான் இருக்கு. வேற லெட்டர்ஸ் இருக்குன்னா எந்த லாஜிக் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க. எது வேணாலும் பாருங்க. ஓகேவா? நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன்? ஃபார் த நியூ ஸ்டூடெண்ட் A B C D ஓகேங்களா? அப்படியே வந்து எழுதுங்க. மொத்தம் 26 லெட்டர்ஸ். ஓகேவா? அப்ப 1 2 3 4 5 6 இதுவரை 13. 13னா வந்து Mன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் NOPQன்றத ரிவர்ஸ்ல வந்து எழுதுங்க. NOPQRXYZ. ஓகேவா? இது வந்து 26. உங்களுக்கு பேப்பர்ல A4 சீட் கொடுத்த உடனே ஓகேவா? ஒர்க் அவுட் பண்றதுக்காக A4 சீட் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இதை வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அந்த லெட்டர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் வந்து உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் இன்னொரு ஷார்ட்கட் நான் சொன்னது எஜோடி. AJOTY எஜோடி. E ஃபார் 5, J ஃபார் 10, O ஃபார் 15, T ஃபார் 20 and Y ஃபார் 25. ஓகேவா? Y ஃபார் 25. இப்ப இது வந்து என்னன்னா எஜோடி. சோ தட் உங்களுக்கு வந்து அந்த 5 லெட்டர்ஸ்க்கான நம்பர் தெரியும். அதை விட அதிகமா இருந்தா அதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு ஷார்ட்கட் போல வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஓகே. இங்க வந்து பாருங்களேன். LAMP. L வந்து எங்கமா வரும்? Lக்கு நம்பர் சொல்லுங்க குயிக்கா. பிளஸ் மைனஸ் பண்ணிருக்காங்க.
பிளஸ் மைனஸ் பண்ணிருக்காங்க. எல்லுக்கான நம்பர் சொல்லுங்க. எல்லுக்கு 12 L12 sir. ஆ ஜேக்கு அப்புறம் ஜே கே எல். ஜேனா 10, கே 11, எல் 12, ஏ 1, எம் எம்னா இப்பதான் சொன்ன 13. 13 13 ஓகேவா? பி எம் என் ஓ பி 16 16 sir. பி வந்து 60 எஜோ டி 16 எஜோ ஓ ஓக்கு அப்புறம் தான் பி ஓக்கு அப்புறம் தான் பி வரும். அப்ப ஓ 15னா இது வந்து 16 ஓகேவா? அப்ப 12 1 13 16 இதுதான். அப்ப PXQM PXQM அப்ப Pன்றது என்னவா இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் சி 16 ஓகேவா? Xன்றது என்னவா இருக்கு அப்படின்னா XYZ 24 Xன்றது 24 Qன்றது என்னவா இருக்குன்னா Pக்கு அப்புறம் Q இப்பதான் P பார்த்தோம் 16 சோ 17 M வந்து என்னவா இருக்குன்னா MN இப்பதான் வந்து 13 பார்த்தோம். ஓகே ரைட் விடுங்க. அப்ப 12க்கு அப்புறம் 16 போயிருக்குங்க. அப்ப எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்காங்க? +4 sir. +4 1க்கு அதுக்கப்புறம் 24 போயிருக்கு. எவ்வளவு மைனஸ் பண்ணிருக்காங்க? -3 sir. -3 13க்கு அப்புறம் 17 போயிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? +4 +4 16க்கு அப்புறம் 13 பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? -3 அப்ப அந்த லெட்டர்ல இருந்து +4 -3 அதுல இருந்து 4 லெட்டர் தள்ளி அந்த அதுல இருந்து 3 லெட்டர் கழிச்சு ஓகேவா? இப்படிதான் வரும். சிக்கு அப்புறம் 4 லெட்டர் ஆட் பண்ணுங்க. சி 7G sir. எஃப் ஜி 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 அப்ப ஜில தான் வரும் ஓகேவா? சிக்கு அப்புறம் ஜி ஓகேவா? ஜி ஓக்கு முன்னாடி 3 லெட்டர் சொல்லுங்க. எஜோ டி 11 இஜிஓ 12 sir. L ஏக்கு முன்னாடி 3 லெட்டர் எம்என்ஓ எம்மா L L12 என்ன L sir. 12 L எல்லா L சார் ஜேகேஎல் ஓகே எல் எம்என்ஓ ஓகே ரைட். அடுத்து பிளஸ் பண்ணுங்க. 4 நம்பர் பிளஸ் பண்ணுங்க. கேக்கு அப்புறம் +4 கேக்கு அப்புறம் O sir. கே எல் எம் என் ஓ சார் ஓவா ஓ சோ ஓ ஓகே. அடுத்து ஈக்கு 4 லெட்டர் ஓ முன்னாடி சார் +4 ஆமா 15 சார் ஓ ஈக்கு 3 லெட்டர் மைனஸ் சார் B sir. 3 லெட்டர் மைனஸ் பண்ணுங்க. ஏ பி சி டி டிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் ஈயா பி பி B பி B பிக்கு அப்புறம் தான் டி டி இ ஓகேவா? 3 லெட்டர் கரெக்ட்டா வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ குளோப் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா? சோ எய்தர் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல ஆப்போசிட்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். ஆனா பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும் ஓகேவா? எடுத்தோன்னே வந்து நம்பர் செக் பண்ணிடுங்க ஓகே. அதுக்கு நம்பர் வந்து Sir. ஆல்ரெடி வந்து எழுதி வச்சிருந்தா கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் என்ன? சி சி இஸ் ரைட் ஆன்சர். இங்க வந்து கொடுத்திருக்காங்க +4 -3 +4 -3 இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுமா? எஸ் Yes, sir. எஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்டா ஓகே. இங்க பாருங்கம்மா கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அனாலஜில எது வேணாலும் வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம். லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்கும் பொழுது இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையில இருக்கிற லெட்டர்ஸே தான் இங்க வந்திருக்குன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். மேபி ரிவர்சிங் பண்ணிருக்கலாம். ரிவர்சிங் இன் த சென்ஸ் வந்து POOK அதுக்கு பதிலா KOOB அப்படி கூட வந்து போட்டிருக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். அந்த லாஜிக் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஈவன் இது கோடிங் டிகோடிங்ல கூட வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கு ஓகேவா? நான் அடுத்த இது வந்து நடத்த போது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா? QDயா போகும்போது நான் சொல்றேன். கிளாஸ் முடிஞ்சிச்சு QDயா போகும்போது நான் சொல்றேன். சரி ஓகே. அப்ப சேம் லெட்டர்ஸா இருந்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குன்ற ஒரு சென்ஸ்க்கு வாங்க. இல்ல இங்க இருந்து இந்த வார்த்தை வந்து வேற மாதிரி இருக்கு, வேற லெட்டர்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கேம் விளையாடுவாங்க ஓகேவா? அப்ப நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கான நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து எஜோடி ஓகேவா? AJOTO எஜோடி. ஸோ E ஃபார் 5, J ஃபார் 10, O ஃபார் 15, T ஃபார் 20 அண்ட் Y ஃபார் 25 ஓகேவா? அப்ப இதுதான் வந்து அந்த ஈக்கான நம்பர் ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து இல்ல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டர் இதுக்கு நடுவுல இருந்தா நம்மளால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்க ABCD அப்படி என்றதுக்கு பதிலா இந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இல்ல இதை விட நம்ம வந்து பெஸ்டா வந்து தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸும் வந்து தெரியணும், அதே நேரத்துல நம்பரும் தெரியணும் அப்படின்னா நீங்க பேப்பர் எடுத்த உடனே நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சிடும். ABCDEF ஓகேவா? ஸோ மொத்தம் 26 லெட்டரா? அப்ப மேல 13 லெட்டர் வரணும். அப்ப M வரையும் வரும். M வரையும் வந்தா வந்து 13. அதுக்கப்புறம் கீழே 13 லெட்டர் வரும். கீழே 13 லெட்டரும் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து போக வேண்டாம். நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரிவர்சிங் ஆர்டர்ல வந்து வாங்க. ஓகே M வரையும் முடிச்சுச்சா? N O P Q R S
T U V W X Y Z. அப்ப உங்களுக்கு ஆப்போசிட் லெட்டர்ல ஏதாவது வச்சு ஒரு கேம் விளையாடி இருந்தா கூட இல்ல ஏதோ ஒரு ரீசன் கேட்டிருந்தா கூட ஈஸியா வந்து இங்க இருந்து ஆப்போசிட் லெட்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்பர்ஸ் வச்சு கேட்டா கூட இங்க இருந்து நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். ஓகேவா? எல்லுக்கு அப்புறம் பி போகுதுன்னா எல்லை விட 4 லெட்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ விட 3 லெட்டர்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ த சேம் கான்செப்ட். அதே மாதிரி ஆப்போசிட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு. அது இன்னொரு இடத்துல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏக்கு அப்புறம் இஜெட், ஏ டு இஜெட் ஆல் பாய்ஸ் கிறிஸ்மஸ் டேல டியூ சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட் வரும். அதை நான் வந்து சொல்றேன். ஓகேவா? வேற ஏதாவது ஒரு வாய்ப்புல இப்ப இந்த இடம் பாருங்களேன். இப்ப இத மாதிரி அடுத்தடுத்து வார்த்தைகளா வந்து இருக்கு. இத மாதிரி வார்த்தைகள் வந்தாலே நீங்க வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா பபுள்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க. பபுள்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ட்ரிக் வந்து உள்ள வந்து இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா டிக்ஷனரி. டிக்ஷனரியில நம்ம வந்து வார்த்தைகள் வந்து எப்படி நம்ம வந்து தேடுவோம்? ஏக்கு அப்புறம் பி இல்ல டிக்ஷனரி இந்த சென்ஸ் வந்து அகராதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஏபி ஓயூடி அபோட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஏபி ஓவிஇ அபோன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஏபிபி எல்இ ஆப்பிள்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் டிக்ஷனரி வார்த்தை படி எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்? ஸோ அபோட்டா அபோவா ஆப்பிள். ஆப்பிள் தான் லாஸ்டா வரும். ஏன்னா பி வந்து கடைசியா இருக்கு. ஏபில ஆரம்பிக்கிற இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும். சரி அபோட் ஃபர்ஸ்ட் வருமா? யூ அபோவ் வந்து ஃபர்ஸ்ட் வருமான்னு பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்ல வருது. யூவா வியா ஓவா எம்என் ஓ தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த லெட்டர் கரெக்டா தான் வந்து இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் படி தான் வந்து இருக்கு. ஸோ வந்து டிக்ஷனரியில நமக்கு வந்து என்ன இருக்கு? எந்த வார்த்தைகள் படி நம்ம வந்து டிக்ஷனரி வந்து ஒழுங்குபடுத்துவோம்? அதை பேஸ் பண்ணி கூட வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? சரி இங்க வந்து பாருங்க அல்சர், லங்கர், காஃப், கேஷுவல், அவென்யூ. அப்ப இது டிக்ஷனரி பேஸ் பண்ணி தான் இல்ல. இவன் அடுத்ததா என்ன வார்த்தை வரும்னு கேட்கறான். ஏன்னா டிக்ஷனரி பேஸ் பண்ணியிருந்தா ஏ வந்து என்னன்னா முன்னாடி வந்திருக்கணும். சி வந்து அடுத்தடுத்து வரணும். எல் யூனா அடுத்து வரணும். டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும் சார் இல்லனா என்ன டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்குமா? சரி நீங்க டிசெண்டிங் ஆர்டர் வச்சு கூட பாருங்களேன். குயிக் நீங்க டிசெண்டிங் ஆர்டர் வச்சு பார்த்தா கூட எஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அவென்யூ, கேஷுவல், காஃப், லங், அல்சர். ஸோ அப்ப அப்சல்யூட் இஸ் ரைட் ஆன்சர். அப்சல்யூட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு இங்க வந்து இன்னொரு சென்ஸ் வந்து பாருங்களேன். யூ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா வருதா? இங்க யூ செகண்ட் லெட்டரா வருதா? இங்க யூ தேர்ட் லெட்டரா வருதா? இது யூ ஃபோர்த் லெட்டரா வருதா? இங்க யூ ஃபிஃப்த் லெட்டரா வருதா? இது யூ வந்து சிக்ஸ்த் லெட்டரா இருக்கு. ஸோ இங்க அப்சல்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வந்து சிக்ஸ்த் லெட்டரா இருக்கு. ஓகேவா? டிக்ஷனரி அது டிசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம், அசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு லெட்டர்ஸை பேஸ் பண்ணி அது வந்து எந்தெந்த யூ வந்து அடுத்தடுத்து எந்த சீக்வன்ஸ்ல வந்து குறைஞ்சிட்டே போகுது இல்ல அதிகமாயிட்டே போகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதான் அனாலஜி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஹார்ஸ் அகைன் திஸ் ஒன் எங்கெங்க எது எதெல்லாம் கட்டி போடுவோம். அதே போல வந்து ஆண்பால் பெண்பால் அந்த பேரை வச்சு கேட்கலாம். ஓகேவா? மாடு அப்புறம் அதோட கண்ணுக்குட்டிக்கான இங்கிலீஷ் என்ன? ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். குயிக் டென் லைன். டென் லைன் ரைட் ஆன்சர். ஓகேவா? எது எங்கெங்க இருக்கு? வாழக்கூடிய இடம், ஆண்பால் பெண்பால், ஜெண்டர் பேஸ் பண்ணி, அம்மா குட்டி இதை பேஸ் பண்ணி இங்க பாருங்களேன். செட் ஆஃப் நம்பர்ஸ் 13, 61, 71. ஓகேவா? ஸோ இது அனாலஜி மாதிரியும் இருக்கு, கிளாசிபிகேஷன் மாதிரியும் இருக்கு, எல்லா மாதிரியும் தான் இருக்கு. ஓகே அனாலஜி கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத மாதிரியே தான் இருக்கு. குயிக்கா செக் பண்ணி சொல்லுங்க. 1 minute. கமான் இந்நேரம் பண்ணிருக்கணுமே. குயிக்கா சொல்லுங்க. குயிக்கா 13, 61, 71. குயிக்கா எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். எல்லாமே வந்து பிரைம் நம்பர். அந்த ஒரு கான்செப்ட் இருக்கா? 61, 71 எல்லாமே வந்து பிரைம் நம்பரா? அப்ப அதே மாதிரி பிரைம் நம்பர் இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் பாருங்க. 92 பிரைம் நம்பர்ல வராது. அப்ப அதை தூக்கிடுங்க. 1 பிரைம் நம்பராமா? இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்குல்ல. 1 பிரைம் நம்பரா? எய்தர் பிரைம் ஆர். ஓகே அப்ப அது வந்து கன்ஃபார்மா இல்ல. அப்ப ஆப்ஷன் சியா ஆப்ஷன் டியா? டியும் வந்து பாருங்க.
98 பிரைம் நம்பர் இல்ல. அப்ப ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஆர் பிரைம் நம்பர். வெரி குட், வெரி குட். ஓகேவா? இப்ப எப்படி நித்யாவால கரெக்ட்டா வந்து சொல்ல முடியுதுன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அனாலிசிஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து சொல்றாங்க. ஓகே. YCT புக்க வொர்க் அவுட் பண்ணலனா வந்து கஷ்டம். ஓகே. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட் YCT புக்ல இப்போ ஒரு டாபிக் நீங்க அனாலஜி பாக்குறோம் அப்படின்னா அனாலஜில வந்து ஒரு 4-5 டைப் தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு டைப்லயும் அட்லீஸ்ட் ஒரு 20 சம் வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்ல. நல்லா சொல்றேன். இது நான் வந்து அடிக்கடி கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன். இது டெஸ்ட் டிஸ்கஷன்றதுனால நான் மறுபடியும் பதிவு பண்றேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து தெரியவே வேண்டாம். 1 ஹவர் வந்து நீங்க மாட்டு பிராக்டிஸ் பண்றீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். அந்த 1 ஹவர் பிராக்டிஸ் இருக்குல்ல, அந்த பிராக்டிஸ் வந்து என்னன்னா இன்டைரக்ட்டா உங்களுடைய சென்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அவ்வளவுதான். நமக்கு எதுவுமே ஆன்சர் தெரிய வேணாம். 1 ஹவர் நீ உட்கார்ந்தியா இல்லையா அவ்வளவுதான். எக்ஸாம் ஹால்ல போங்களேன். அந்த 1 ஹவர் ஒவ்வொரு நாளும் வந்து என்னன்னா நீங்க ரீசனிங், ஆப்டி இதுக்கெல்லாம் உட்கார்றீங்க இல்லையா? ரீசனிங்க்கு ஒரு 1.5 மணி நேரம், ஆப்டிடிக்கு ஒரு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் பரவாயில்ல. இப்பத்துல இருந்து 3 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க செல்ஃபா உட்காருது. கிளாஸ் இல்ல. கிளாஸ தாண்டி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றது. அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுடைய சென்ஸ் வந்து அதிகப்படுத்தி எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கான எபிலிட்டி வந்து என்னன்னா கூட்டி கொடுக்கும். ஓகேவா? சரி இங்க வந்து பாருங்களேன். ட்ரம்பட், எலிஃபண்ட், பர். இது என்ன சார்? இது எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க? ஓகேவா? சவுண்ட். ஒவ்வொரு விலங்கு வந்து என்னன்னா எப்படி வந்து சவுண்ட் வந்து எழுப்புது அப்படின்ற அந்த சவுண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चंस. ஓகேவா? அப்புறம் லிவர், ஹெப்டாலஜிஸ்ட், கிட்னி. இந்த அனாலிசிஸ் என்ன? நெஃப்ரோலஜிஸ்ட். அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். கவ், மேமல் அண்ட் பீகன்ஸ். இது வந்து என்ன? வகைப்பாட்டியல பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வகைப்பாடு அதாவது கவுனா பாலூட்டிகள், பீகன்ஸ்னா வந்து என்னன்னா ஏவியன் டைனோசரா. ஓகேவா? டினோசரஸ். ஓகே. சோ பேர்ட்ஸ் ஆல்சோ வந்து என்னன்னா இந்த ஏவிஸ் குரூப்ல தான் வந்து வரும். இங்க பாருங்க. இங்க நம்பர்ஸ் பேஸ் பண்ணி. இப்ப இந்த வகைப்பாட பேஸ் பண்ணி ஆன்சர் தெரியல. இந்த வசிப்பிடத்தை பேஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல. டோன்ட் வரி. அத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றது வேஸ்டா. பட் இந்த நம்பரை பேஸ் பண்ணி ஆன்சர் தெரியலனா இங்க தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா இத தான் நம்மால வந்து என்னன்னா இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து என்னன்னா எதுல வேணாலும் சேர்க்கலாம். எதுல சேர்க்கலாம்? இப்ப அனாலிசிஸ்ல இருக்கா? இது நீங்க வந்து இது கிளாசிஃபிகேஷன்ல வைக்கலாம். எங்க வேணாலும் வைக்கலாம். இது மாதிரி क्वेश्चन. சரி வாங்க பாருங்க. क्वेश्चन போடுங்க. 41 25 அப்ப 33 என்னவா இருக்கும்? क्वेश्चन தான். 41 25 33 என்ன? 4 + 1 5. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 3 3 3 3 6. 6 ஸ்கொயர் பண்ணா 36 அப்படின்றத பார்த்த உடனே எனக்கு லைட்டா தெரியுது. பிராமிஸா? ஓகே. 41 4 + 1 5. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 33 3 + 3 6. 6 ஸ்கொயர் பண்ணா 36. 6 ஸ்கொயர் பண்றது. ஓகே. அப்படியும் இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல. சோ தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுதான் வந்து கரெக்ட்டா வந்து அந்த அதே லாஜிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்லாம் தெரியணுமா? அவ்வளவுதாமா. ரீசனிங்னாலே இதுல இந்த டாபிக் அனாலிசிஸ் இல்ல. நீங்க அனாலிசிஸ்க்கு அப்புறம் அடுத்த டாபிக்லாம் வந்து வரும். ரீசனிங், ஆப்டினாலே நீங்க ஸ்கொயர் அண்ட் கியூப் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். ஓகேவா? How many meaningful words can be made with the letters OESD using each letter only once in each word? அவ்வளவுதான். each word OESD என்னது இது? ஒரு லெட்டரை வந்து ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணனும். இத வச்சு என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வந்து உருவாக்கலாம், இல்ல எத்தனை லெட்டர்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி क्वेश्चन வந்து கேக்குறாங்க. டி டஸ் DOES டஸ் ஒன்னு. அடுத்து DOSC டோஸ். DOES டோஸ். அவ்வளவுதான். 2. ஓகே. டஸ் அண்ட் டோஸ். வெரி குட். ஓகே. டஸ் அண்ட் டோஸ். ஓகே. 2 தான் நம்மால வந்து உருவாக்க முடியும். Now this one T cross P which is equal to 64 then the C cross Q. நல்லா இருக்குல? Wait. T cross P which is equal to 64 and then C cross Q which is equal to what? D க்கு என்ன 4, P க்கு என்ன PQ RST. 17. Q P என்னமா? P என்ன? எஜோடி ஷார்ட்கட் போங்க. எஜோடி 16. ஓகேவா? அப்ப 4 16 64. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்ப C னா 3 ன்னு அர்த்தம். Q னா 12. 12 ஒரு 12 பண்ணது 17 சார். 17. ஓகேவா? 17 ஒரு 17 34 51 இஸ் ரைட் ஆன்சர். இந்த கான்செப்ட் புரியுதா? இத மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து குடுக்குறாங்கனாலே அந்த லெட்டர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் என்ன? அதுக்குள்ள நீங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள போணும். போகும்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகேவா? சோ நவ திஸ் ஒன் வந்து பாருங்களேன். ஹோவர் சார் HOVER
ஓகே, இத EHO RVன்னு கொடுத்துருக்கான். PRONZE இதை என்னவா மாத்தணும்? இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. the same letters இங்க என்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் தான் அங்கேயே வந்திருக்கு. அப்ப சீக்வன்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கான். அப்ப நான் சொன்ன மாதிரி டயக்ராம் போட்டு சீக்வன்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க குயிக்கா. HO சும்மா நம்பர் போடுங்களேன். 1 2 3 4 5 ஓகேவா? Dictionary H இங்க இருக்கு 1. இது டிக்ஷனரி வார்த்தையா? அப்படியா? ABCD EFG Alphabetical order. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்திருக்கான். ரைட். அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இங்க மாத்துங்க. P க்கு அப்புறம் E, E க்கு அப்புறம் RSTUVWXYZ, R W MNOPQR. இது மாதிரி ஆன்சர் வருதா? DN இல்ல சார், BO. B லெட்டர் சார். DENOR. ஓகே, N இருக்கா? சார். ஓகே 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 ஓகே. Z இருக்கு. இது W நினைச்சிட்டேன். N எங்க வரும்? MNO BENO BENO. N மூணாவது இடத்துல வரும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். டிக்ஷனரி ஆர்டர்ல ஆல்பபெட். டிக்ஷனரி ஆர்டர்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குமா? ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு 6வது வேர்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து என்னன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே சரி, குட். ஓகே, இப்போ இங்க வாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இங்க வந்து Synonyms. MOLLIFY மோலிஃபை. அதுக்கான அர்த்தம் என்ன? மீனிங் என்ன? இது சினானிம்ஸா ஆன்டனிம்ஸா? synonym. ஓகே, சினானிம்ஸ். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் ஃபீல். நமக்கு வந்து இதுக்கான மீனிங் தெரியல, இது ஆன்சர் தப்பு, நோ, அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இங்கிலீஷ் ஜிகேல அதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து தெரியல, அது மூலியமா ஒரு ரீசனிங் கேட்கறாங்க, அது தெரியல, அதை ஃபோக்கஸ் பண்ணா டோன்ட் ஃபோக்கஸ். ஓகேவா? ஏன்னா ரீசனிங்ல வந்து 25க்கு ஒரு 23 24 வாங்கினா ஓகே. ஓகே, அத மாதிரி 1 வருதுன்றதுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடாது. டல்லுக்கு இதுவும் அதே தான். என்னது? சினானிம்ஸா ஆன்டனிம்ஸா? இது வந்து ஆன்டனிம்ஸ். அப்படியே வந்து ஆப்போசிட். ஆப்போசிட். ஓகே, ஆப்போசிட். டல், பிரனிஸ், டால், ஷார்ட். ஓகே, இது வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்ல வந்து போகுது. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேர்ட், ஃபிட் கரெக்ட்லி, லிவ்லி. ஸோ இது வந்து என்னன்னா வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பேஸ் பண்ணி நினைக்கிறேன். LIVELY. ஸோ VILYLE மாறுதா? அப்போ ORBNEX இது என்னவா மாறும்? ORBNEX. ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த எல்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். 3 வேர்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. புரியலமா? 3 வேர்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். இந்த கடைசில இருக்கிற இந்த செக்மெண்ட்டை நடுவுல வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை இல்ல அப்படியா? நோ. எல்லுக்கு சார் ஐ அதுக்கு ஸ்ட்ரைட்டான வேர்டு. எஸ் சார் LIVA VIL ன்னு எழுதி இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 3 ELYA LYE ன்னு எழுதி சரி, இருக்காங்க. ORBNEX அது என்னவா மாறும்? ஆப்ஷன் ஆப்ஷன் BRO. ஆப்ஷன் PRO XEN PRO PRO சார். KEN Option B சார். ஆப்ஷன் பி KEN. PRO KEN இருக்கு. இது வந்து ரிவர்ஸ்மா. ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. 3 லெட்டரா வந்து பிரிச்சு ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. LIVA and then ELYA. இது மாதிரி 3 செக்மெண்டா பிரிச்சுட்டாங்க. 3 செக்மெண்ட் மட்டும் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. LIV அத VIL, அப்புறம் ELY அத வந்து YLE. அவ்வளவுதான். இது ஒரு வார்த்தை. அதே போல இத 3 லெட்டர்ஸா பிரிச்சு அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணா வந்து போதும். அதான் வந்து ஆன்சர். ஓகே, பேப்பர் பென் எடுத்து உங்களால எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுது மட்டும் பாருங்க. ஆன்சர் பார்க்க வேண்டாம், நான் பேசுறது கேட்க வேண்டாம். எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஆரஞ்சுனா பட்டரா, ஓகே, பட்டர்னா சோப்பா, சோப்னா இங்கா, இங்க்னா ஹனியா, ஹனினா ஆரஞ்சா. வாட் இஸ் யூஸ் டு கிளாத்? பட்டர் சார். ஓகே, துணி துவைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? துணி துவைக்க சோப்போட பேட் பட்டர். துணி துவைக்க எதுமா யூஸ் பண்ணுவீங்க? ஆரஞ்சுனா வந்து பட்டர், பட்டர்னா சோப்பு, சோப்புனா தான் இங்க், சோப்புனா இங்க். அப்ப துணி துவைக்க எது யூஸ் பண்ணுவீங்க?
சோப்பு தானே யூஸ் Ink. பண்ணுவீங்க. சோப்புக்கான மீனிங் என்ன? இங்கா. அப்ப துணி துவைக்க எதை யூஸ் பண்ணணும்? இங்க் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் so ink is right answer. Why butter? Very good. சோப் மீன்ஸ் இங்க் தான். Soap means ink. Ink means honey. ஓகே, இதை மட்டும் நான் பார்த்து சொல்றேன். சார் இதை Why is ரைட் it- பண்ணணும் சார். ரைட் பண்ணா கரெக்டா வரும். ரைட் பண்ணா கரெக்டா வரும். ஆன்சர் என்ன வருது? ஆமா சார். ஆரஞ்சு ஈக்குவல் டு பட்டர், பட்டர் ஈக்குவல் டு அந்த மாதிரி ரைட் பண்ணா கரெக்டா வரும் சார். சோப்புக்கு பட்டர் தான் சார். ஆரஞ்சுக்கு ஈக்குவல் என்னமா கொடுத்துருக்கான்? பட்டர். பட்டருக்கு ஈக்குவலா என்ன கொடுத்துருக்காங்க? சார் அந்த ஈக்குவல் டு போடக்கூடாது சார். ஆரஞ்சு கீழவே பட்டர் ஈக்குவல் டு அந்த மாதிரி போடணும். பட்டர் ஈக்குவல் டு சோப் தனியா ரைட் பண்ணணும். பட்டர் which is equal to soap. இல்ல அப்படி பார்த்தாலுமே கரெக்டா தான் வருது இல்ல. சோப் which is equal to ink. Ink which is equal to honey. Honey which is equal to orange. இதான் வந்து என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற சங்கீத பாதை. அப்ப சோப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்? Butter, sir. சோப் ஈக்குவல் டு பட்டர். சார் இங்க் தான் சார் வரும். சில கொஸ்டின்ல இப்படிதான் சார் கேட்கறான். சார் இங்க பட்டர்னா தான் சோப்புன்னு சொல்லிருக்கான் சார். பட்டர் பட்டர்னா தான் மீன்ஸ் சோப்பு. சோப். சோப்புனா இங்க். Sir, the resultant வந்து நமக்கு சோப்பு தானே சார். பட்டருக்கு வந்து நம்ம சோப்பு தானே சார் சொல்றோம். அந்த ரிசல்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஆரஞ்சு. இது மாதிரி சம் நம்ம பார்த்தது இல்லைல்ல கிளாஸ்ல. சரி, இது ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. இது எஸ்ஐ சார் சப் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்துருக்கோம் சார். ஓகே, எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இதுல நீங்க ஒரு இது பண்ணும்போது சொல்லி கொடுக்கும்போது இந்த சம் ஒண்ணு பார்த்தோம் சார். ஓகே, பாத்துருவோம் சார் இப்ப லாஸ்டா. பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்னமா? இதுதான் சொல்லணும். சோப்பு வர இடத்துல பட்டர் தூக்கி போடணும் Sir, அப்படின்னு அது சோப்பு வந்து ஒரு இடத்துல நம்ம பட்டர். டீ தப்பா இருக்கு. சோப்பு வர இடத்துல பட்டர் யூஸ் டீ பண்ணிக்கலாம். தப்பா இருக்கும் சார். சோப்னா இங்க். சோப்போட இது வந்து என்ன மீனிங் சொல்றாங்க? மாத்தி தானே சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சோப்புனா இங்க் தான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இது நான் அப்படியே வைக்கிறேன். மறுபடியும் நான் வந்து பார்க்குறேன். இது பார்த்து சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆனா இது ரொம்ப லாங் பேக். சரி வாங்க. ஹாட்னா சர்க்குலேஷன், கிட்னினா ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன். ஜஸ்ட் சிம்பிள் as it is. Which of the following is a perfect square? ஏங்க பாருங்க, perfect square எதுமா perfect square? எது perfect square? 7 2 9 8 எது வந்து perfect square? மேபி எது வந்து perfect square இருக்கலாம்? 9 முடியுது. அப்படி 9 முடியது perfect square இருக்கலாம். 2 முடியது இருக்காதா? perfect square இருக்காதா? 2 ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? 2 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா? ஆ 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா முடிய வாய்ப்பு இருக்கா? நோ. ஓகே, 4 9 இஸ் ரைட் ஆன்சர். 2 இல்ல, 8 இல்ல. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி ஆப்ஷன் சார்? சி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணா அதே 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப ஒரு நம்பர் வந்து 4ல முடியுது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் இருக்கு. ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணா 4ல முடியுது. எஸ், ஏதோ ஒரு நம்பர்ன்றத நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்றேன், கிளியர் பண்றேன். 3 ஸ்கொயர் பண்ணா 4 ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர் பண்ணா 6 ஸ்கொயர் பண்ணா 7 ஸ்கொயர் பண்ணா 49. 8 8 64. 9 9 24 9 9 81 81. 10 10 100. 100 ஓகேவா? சோ இன் சிம்பிள் 11 121 121 12 144 13 144 161 196 15 15 200 225 16 256 256 256
17 289 289 289 18 324 324 324 19 361 361 361 20 400 இது மனப்படமா வச்சுக்கோங்க அவ்வளவுதான். எந்த அதாவது இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது நம்பர் 8ல முடியுதா? இங்க இங்க பார்க்கணும். இந்த இடத்துல ஏதாவது நம்பர் 8ல முடியுதா? நோ, எதுவும் முடியல இல்லையா? அப்ப அது வந்து ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் கிடையாது. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னா சம் மேபி. ஓகே, இப்ப இங்க இந்த இடத்துக்கு வருவோமே, கொஸ்டினுக்கு வருவோமே. இங்க பாருங்க, 9ல ஒரு நம்பர் வந்து முடியுதுங்க. 9ல ஒரு நம்பர் வந்து முடியுது. அப்ப 9ல வந்து ஒரு நம்பர் முடியுதுன்னா இங்க வாங்க, 9ல முடிகிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அது 3 வேற என்ன 7 3 வேற என்ன இருக்கு 17 13 13 புரியுதுங்களா நான் பேசுற சென்ஸ்? ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ரூட் எடுக்க முடியுமா? இதான் வந்து கொஸ்டின். அந்த நம்பருக்கு நீங்க ரூட் எடுக்க முடியுமா? அப்ப 9னா ஒன்னு 3ல முடியலாம், 3ன்ற ஒரு நம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கலாம், அசோசியேட் ஆயிருக்கலாம், இல்ல 7ன்ற நம்பர்ஸோட அசோசியேட் ஆயிருக்கலாம். அது 3 மேபி 13 சொல்லலாம், இல்ல 7 மேபி 17 கூட வந்து நீங்க வந்து சொல்லலாம். வேற எதுவும் அப்படி வந்து இல்ல. இப்ப 9க்கு பதிலா இப்ப நீங்க வந்து என்னன்னா 2ன்னு வைங்களேன், ஒரு லார்ஜ் நம்பர் 2ல வந்து முடியுது. அப்ப அந்த 2ன்ற இந்த ஸ்கொயர் நம்பருக்கு ரூட் இருக்கா? ஸ்கொயர் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் வருதா? லாஸ்ட் டிஜிட் 2 வருதா? நோ. அப்ப ஒரு எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தா கூட, பெரிய டிஜிட்ல நம்பர் கொடுத்து கடைசியில 2 முடிஞ்சு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. இத ரூட் எடுத்து நோ, பர்ஃபெக்ட் வராது, டெசிமல்ல தான் வரும், பர்ஃபெக்ட் வராது. இவன் கேக்குறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இப்ப 9ல முடியுதா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இது ஒரு பர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிச்சு. நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? மேபி அந்த ஸ்கொயர் நம்பர் 3ல முடியலாம், இல்ல 7ல முடியலாம், 43ஆ இருக்கலாம், இல்ல 53ஆ இருக்கலாம், 53 ஸ்கொயரா இருக்கலாம், 43 ஸ்கொயரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இது 7ஆ, இது 47 ஸ்கொயரா இருக்கலாம், 57 ஸ்கொயரா இருக்கலாம், 67 ஸ்கொயரா இருக்கலாம், 107 ஸ்கொயரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்படி பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பெரிய லார்ஜ் நம்பர் வரும். ஓகே, நான் இங்க 8ன்னு முடியுது பாருங்களேன், ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் 8ல முடியுது. அப்ப 8ல முடியற மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பரும் இல்ல. ஓகேவா? 8ல முடியற மாதிரி நம்பர் இல்ல. அப்ப அது வந்து பர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பரா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா பர்ஃபெக்ட்டான ரூட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது, டெசிமல்ல தான் கிடைக்கும். 7ல அத மாதிரி முடியற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? விஜஸ்தி 7ல முடியற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. சாரி, 7ல 257 முடியுது. 256 சார் அது. 256 சாரி 256. ஓகே, 7ல முடியற மாதிரி எதுவும் இல்ல. அப்ப நம்மால ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். இதுல எது வந்து பர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் ரூட்னு கேட்டா 9ல முடியற அது மட்டும் தான் வந்து பர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் ரூட். ஓகே, நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? ரைட்? இதுக்கு தான் வந்து என்னன்னா நீங்க கொஞ்சம் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் வந்து என்னன்னா படிச்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட் வந்து பாருங்க. அது வந்து பெரிய நம்பர். ஓகேவா? பெரிய நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கேட்டா கன்வென்ஷனல் மெத்தடுக்கு தான் போகணும். இப்ப 4489 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா பர்ஃபெக்ட்டான ரூட் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். ஏன்னா அது 9ல முடியுது. அப்ப 9ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த உள்ளுக்குள்ள ரூட்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் எய்தர் 3ல முடியற மாதிரி இருக்கணும். ஏன்னா 3 3s are 9. அப்படி இல்லைன்னா 7ல முடியற மாதிரி இருக்கணும். 7 7s are 49. ஓகேவா? இப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த நம்பர் இருக்குல்ல அந்த 8, அந்த 8 நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. இப்ப இதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம். 2 டிஜிட்டா இருக்கலாம், 3 டிஜிட்டா இருக்கலாம், எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த இப்ப வந்து 44ன்ற மாதிரி வந்து இருக்கு இல்லையா, அந்த 44க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப 44க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? 5 25 6 36 7 49. அப்ப 49 6 36 5 25. நமக்கு தேவை 44. 44க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 36. 36க்கான அந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா 6. அப்ப அந்த 6 இங்க போடணும். எய்தர்
இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ 63 இருக்கலாம் இல்ல 67 இருக்கலாம். ஓகேவா? எது நமக்கு தெரியல. ஆனா 63 67 63 இருக்கலாம் இல்ல 67 இருக்கலாம். சரி, அதையும் இன்னும் நான் வந்து அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது 65. ஓகேவா? 65க்கு ஸ்கொயர் எடுங்களேன். 65க்கு ஸ்கொயர் எடுங்க. ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். ஷார்ட்கட் என்னன்னா 5 ஸ்கொயர் பண்ணா 25. 5 ஸ்கொயர் பண்ணா 25. இங்க 6 இருக்கா? 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 into 7 6 7 42. அப்ப 42 4225. அப்ப 65 ஸ்கொயர் பண்ணா 4225. ஆனா இங்க இருக்கிறது 4489. இதை விட அதிகமா இருக்கு. 65 ஸ்கொயர் பண்ணா 4200 தாங்க. ஆனா வேற ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணா 4400 மாறுது. அது எந்த நம்பரு? 65 ஸ்கொயர் பண்ண நம்பரை விட அதிகமான நம்பரா தான் இருக்கணும். ஏன்னா 4400 போது பாருங்க. அப்ப 67 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் வகுப்புல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் டிஸ்கஷன்ல இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து இன்னொன்னு நான் வந்து சொல்றேன். இதுக்கு வந்து என்ன ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிங்க. 14641. இது வந்து பர்ஃபெக்டான ஸ்கொயர். இங்க பாருங்கம்மா, பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட்டா? இதுதான் வந்து கொஸ்டின். எனக்கு அந்த ரூட்டை வந்து சொல்லலாம் வந்து கேட்கல. அப்ப பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பரா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இடம். எந்த இடம்? இந்த இடம். இது எதுல போய் முடியுது பாருங்க. 1ல முடிஞ்சா, 4ல முடிஞ்சா, 9ல முடிஞ்சா, 6ல முடிஞ்சா, 5ல முடிஞ்சா. ஓகே, அவ்வளவுதான். 1ல முடிஞ்சு, 4ல முடிஞ்சு, 9ல முடிஞ்சு, 5ல முடிஞ்சு, 0ல கூட முடிஞ்சா கூட பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதுல வந்து பார்க்கும் பொழுது சார் 8ல முடியக்கூடாது சார். 8ல முடிஞ்சா பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்ல சார். பட் 8ல முடிஞ்சா பர்ஃபெக்டான கியூப் நம்பர்னு கேட்டா கியூப் நம்பர். 2 2s are 8, 8 2s சாரி 2 2s are 4, 4 2s are 8. 2 கியூப் பண்ணா 8 வந்து வருது பாருங்க. அப்ப நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? அப்ப ஒரு நம்பர் 8ல முடிஞ்சா ஸ்கொயர் நம்பர் இல்ல அப்படின்ற ஒரு சென்ஸ். வேற எதுல முடிஞ்சா ஸ்கொயர் நம்பர் இல்ல? 7ல முடிஞ்சா ஸ்கொயர் நம்பர் இல்ல. அப்ப அது பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட் நம்பரா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப இதுக்கு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். இந்த இடம் திஸ் ஒன் 14 64 1. குயிக் குயிக்கா சொல்லுங்க. 1ல முடியுது சார். 121. கடைசியில நீங்க இந்த நம்பர் தான் எடுங்க. 1ல முடியுது. 1 1 1 ஸ்கொயர் பண்ணா 1. 9. ஓகேவா? 9 9 81. அப்ப 9. 1 இதுக்கு நீங்க ரூட் எடுக்கும்போது அந்த 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 ரூட்ல இருந்து வெளிய எடுக்கக்கூடிய நம்பர் எய்தர் 1ல முடியலாம் இல்ல 9ல முடியலாம். அதான் கான்செப்ட். சரி, ஓகே. இதுக்கு 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த லெட்டர்ஸ் வந்து நீங்க வந்து மறைச்சுக்கணும் கூடாது. 146. 146ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். இதுக்கு ரூட் எடுங்க குயிக்கா. என்னவா இருக்கும்? 146 146 12 square 144. 12 12 சார் 12 12 144. 13 13 169. ஆனா நமக்கு தேவை 146. 146க்கு முன்னாடி இருக்கிறது 144 தான். ஓகேவா? நான் மறைச்சுக்கிறேன்னா 146க்கு முன்னாடி இருக்கிறது 144 தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 146க்கு முன்னாடி இருக்கிறது 144 தான். நீங்க என்ன பண்ணணும்? 144க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற 12 எய்தர் திஸ் ஒன் 121 இருக்கலாம் இல்ல 129 இருக்கலாம். எது? இது 121 இருக்கலாம் இல்ல 129 இருக்கலாம். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா 125 நடுவுல வைங்க. 125 ஸ்கொயர் பண்ணுங்க. இது எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? குயிக்கா சொல்லுங்க. ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 12 into 13. 12க்கு அடுத்த லெட்டர் 13மா? 12க்கு அடுத்த நம்பர் 13. 12 into 13 அத அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்க போடுங்க. 132. 132வா? 132வா? 12 into 13 Sir, 156 sir. 156 இல்லையா? 13 வந்து 130. எப்படி 132 வரும்? 12 into 13 தானே கேட்டேன். 130. 10 into 13 130. 130ஓட ஒரு 26 ஆட் பண்ணுங்க. 156. 156 அப்புறம் 25. அப்ப எனக்கு நல்லா தெரியும் 125 ஸ்கொயர் பண்ணா இந்த 15625. பட் என்னுடைய நம்பர் 14641. அப்ப கண்டிப்பா 125 இல்ல 121 தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, சும்மா சிம்பிளா ஏதாவது கேட்டாங்கன்னா இத மாதிரி கொண்டு போங்க. பட் இத மீறி காம்ப்ளிகேட் எல்லாம் எதுவும் படிக்க வேண்டாம். ஓகே, எது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்டா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, which one is square number? ஈஸியா. ஓகே, அது வந்து அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. பர்ஃபெக்ட்டா வந்து 23
மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் 23 ஸ்கொயர் பண்ண என்னமா வருது? 529 சார். 520. லாஸ்ட் 3 டிஜிட் வச்சு பேசு. ஓகே. ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்டு இதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 93856 ஒரு எக்ஸ், அதுல ஏதாவது ஒரு நம்பரை ஃபில் பண்ணி தான் ஆகணும். 294. ஓகேவா? இது போல ஒரு லார்ஜ் நம்பரை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ன்ற அந்த பிளேஸ்ல என்ன நம்பர் வரணும்? இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 9. இந்த நம்பர் 9ஆல டிவிசிபிள் ஆகுது. எபினேசர் நீங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆர்ஆர்பிக்கு ஒய்சிடிக்கான புக் தேவை. ஓகேங்களா? உங்களுக்கு சாஃப்ட் காப்பி நான் அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன். ஒவ்வொரு சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். வெறும் 15 நாள் தான் இருக்கு. 15 நாள்ல வந்து முடிக்க முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ பயாலஜி கிளாஸஸ்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? பயாலஜி கிளாஸ் நைட் இருக்கு. பயாலஜி கிளாஸ் இது 2 தான் முடிஞ்சிருக்கு. பயாலஜியை பொறுத்தவரையும் வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை கிளாஸ்ன்றதுனால என்னால் ரெக்கார்ட் கொடுக்க முடியாது. நீங்க கிளாஸ் பார்த்துக்கலாம். அந்த அலோவன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். டெஸ்ட் டிஸ்கஷன் நடக்கும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அதுவும் நடக்கும். அது வேணா உங்களுக்கு வந்து ரெக்கார்டர் கிடைக்கும். இப்போ பிசிக்ஸுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? கிளாஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. கெமிஸ்ட்ரிக்கும் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. பயாலஜி வந்து என்னன்னா இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்து முடிஞ்சிடும். அப்ப சயின்ஸுக்கான ஸ்கோர் வந்து உங்களுக்கு தெரியும். ரீசனிங்ல 50% சிலபஸ் முடிச்சாச்சு. ஏன்னா 10 டாபிக் கிட்ட வந்து முடிச்சிட்டேன். ஓகேவா? ஆப்டிடியூட்ல ஆல்மோஸ்ட் வந்து 6-7 டாபிக் கிட்ட வந்து முடிச்சாச்சு. நானும் எடுத்திருக்கோம், திவ்யா மேம் எடுத்திருக்காங்க, இப்போ தேவி மேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முடிச்ச வரையும் நீங்க தரவு பண்ணி இருந்தா கூட இப்பத்துல இருந்து நீங்க நல்லாவே வந்து நாங்க சொல்ல டிராவல் பண்ணாலே நல்ல மார்க் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ப்ளீஸ் ஃபோக்கஸ். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய லைஃப் மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு வாங்க. ஓகே? சரிங்க பாருங்க. இப்ப இது டிவிசிபிள் பை 9. அது 9ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? இப்ப இது மாதிரி நான் நிறைய சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 9ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? டிவிசிபிலிட்டி ரூல்மா? வாட் இஸ் த ரூல் ஃபார் 9? 9க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஆட் பண்ணனும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கல, அந்த நம்பர் டிவைடட் பை 9 அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரி எக்ஸாம்பிளா 9 45 சரி 9 81. இப்போ 81 டிவிசிபிள் பை 9 கேட்டா இந்த 8 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அந்த ஸ்தானத்துல இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். 8 + 1 9 9 which is divisible by 9. So 81 divisible by 9. அப்ப இது divisible by 9 ஆனா நீங்க ஒண்ணு ஆட் பண்ணுங்க. 9 + 3 + 8 + 5 + 6 + x + 2 + 9 + 4ங்க. ஓகேவா? சார் x தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணி குயிக்கா சொல்லுங்க. குயிக்கா x தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணி குயிக்கா சொல்லுங்க. 46 சார். x தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வந்துடலாம் சார். இதுக்கு புரியலமா? 9 9 கேன்சல் பண்ணிட்டே வந்தா இன்னும் ஈஸியா முடிஞ்சிரும் சார். 9 9 எப்படி கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க. ஒவ்வொரு நம்பரா கட் பண்ணிரலாம் சார். கட் பண்ணிட்டா மிச்ச நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும்ல சார். இப்போ 9 டிவைட் ஆயிரும், அந்த 9 கட் பண்ணிடலாம். அந்த ஹோல் நம்பரே கட் பண்ணிடலாம் சார். ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம அத ஆட் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் இருக்கிற 9ஐயும் லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது ஒரு 9 இருக்குல சார், அதையும் கட் பண்ணிருங்க. சரி கட் கேன்சல் ஆயிரும் பண்ணிடலாம். 2 9ம். சரி கட் அப்புறம் வந்து பண்ணுங்க. செகண்ட் 3யும் அப்புறம் 6 இருக்கு சார், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 9 ஆக்கிடலாம். அதே மாதிரி 5ஐயும் 4ஐயும் சேர்த்து ஒரு 9 ஆக்கிட்டு கட் பண்ணிடலாம் சார். பண்ணுங்க. அப்படி பண்ணா கூட வந்து என்னன்னா உங்களுக்கு வரும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கன்வென்ஷனல் மெத்தட் சொல்லிடுறேன். சம் ஸ்டூடெண்ட் வந்து மேபி வந்து இதெல்லாம் அந்த இடத்துல வந்து சென்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா தெரியாது. அதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா 9 + 3 + 8 + 5 + 6 + x + 2 + 9 + 4. நீங்க x தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ண என்னமா வருது? குயிக்கா சொல்லுங்க. x தவிர மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 46. 46 46 வருதா? சரி, இந்த 46 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? +8 போட்டா டிவைட் ஆகும். 9 5 45. 9 5 சாரி 5 9 45. 5 9s are 45. ஓகே? ஆனா இங்க நமக்கு கிடைச்சது 46. It is not divisible by 9. அதோட 6 9s are 6 9 54. 54 54 52 இல்ல 54. சரி, அப்ப 45 54.
ஆனா நமக்கு இருக்கிறது 46. இப்ப இதோட ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பரை இப்ப 8 ஆட் பண்ணுங்களேன். 8 ஆட் பண்ணுங்களேன். 8 ஆட் பண்ணா 46 பிளஸ் 8 54. 54 இப்ப டிவிசிபிள் பை 9. அப்ப இந்த இடத்துல எது வரணும் அப்படின்னா 8 வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க இன்னொன்னு, இந்த 9 இந்த 9 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 9 போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 3 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து 9. அந்த 9 வந்து போயிடுச்சு. ஓகே. அடுத்து வேற என்ன? 5 பிளஸ் 4 இது ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணுங்க. இன்னொரு 9 வந்து போயிடுச்சு. 8 பிளஸ் 2 8 2 10. 10ல ஒரு 9 இருக்கு. ஒரு 9 போயிடுச்சு. மீதி 1 இருக்கு. 1ஓட எது சேர்ந்தா ஒரு 9 கிடைக்கும். 8 சேர்ந்தா ஒரு 9 கிடைக்கும். ஓகேவா? பட் கன்வென்ஷனல் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் யூ ஜஸ்ட் சிம்பிளி ஆட் பண்ணி டோட்டலா வரக்கூடிய அந்த டோட்டல் டிவிசிபிள் பை 9னா இது கரெக்ட். இல்லனா இல்ல. ஓகேவா? இதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல். இது பெரும்பாலும் வந்து என்னன்னா 9க்கு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? எதுக்கெல்லாம் கேக்குறாங்களோ கேட்கறது மட்டும் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க YCT புக்ல போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 9 கேக்குறாங்க, 8 கேக்குறாங்க, 11 கேக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. The difference between the greatest and least prime number which are less than 100. 100க்கு அப்படியே பேப்பர் பென் எடுங்க. டாஸ்க் எழுதுங்க. ஸ்கொயர் நம்பர் up to 20 வரையும். கியூப் நம்பர் up to 15 வரையும். ABCD அப்படியே ஆப்போசிட் லெட்டர்ஸ்லாம் வந்து மகப் பண்ணிக்கணும். ஓகே. தென் 1 to 100 வரை இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸை எழுதி பார்க்கணும். ஓகே. பிரைம் நம்பர் the difference between greatest and least prime number 97. சரி 99 வந்து பிரைம் நம்பரா இல்ல, 98 பிரைம் நம்பரா இல்ல, 97 பிரைம் நம்பர். ஓகே. 100க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரைம் நம்பர் 97. ஓகே ரைட். 1 பிரைம் நம்பரா? Yes sir, 1 prime number. 1 பிரைம் நம்பரா? No sir, 1 is neither prime nor composite. ஓ பிரைம் நம்பர் இல்ல. பிரைம் நம்பர் சொல்ல முடியாது. 1 பிரைம் நம்பரும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஸ்டேட்மென்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. 2 எடுத்துக்கோங்க சார். 2 பிரைம் நம்பரா? Yes sir. 2 is prime number. அப்ப 97 ன்றது மேக்ஸிமம் பிரைம் நம்பர் below 100. 2 ன்றது மினிமம் பிரைம் நம்பர் below 100. அப்ப 297 இந்த கேப் வந்து 95. ஆப்ஷன் A is right answer. 95 is right answer. 95 is right answer. Okay. Now this one. இங்க வந்து பாருங்களேன். இங்க பாருங்களேன். The greatest 4 digit number எது இருக்குதுல இந்த மாதிரி ஒரு சம் வந்து என்னன்னா நான் கிளாஸ்ல வந்து போட்டுருக்கேன். So the greatest 4 digit number which is exactly divisible by one of the numbers 12, 18, 21 and 28. இது எல்லா நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 டிஜிட் நம்பர். சோ இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட்னா இது எல்லாத்தையும் ஒண்ணா மாத்துங்க. 12, 18, 21, 28 இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நம்பரா மாத்துங்க. அந்த ஒரு நம்பரால எவ்வளவு பெரிய 4 டிஜிட் நம்பரை டிவைட் பண்ண முடியும். இதான் வந்து செக் பாயிண்ட். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் ஒரே நம்பரா மாத்தனா you have to take LCM. நேத்தே பாத்துருப்பீங்க இல்லையா? LCM எடுங்க குயிக்கா. LCM எடுங்க. 12, 18, 21, 28 LCM. Greatest 4 digit number which is divisible by each அப்படின்னு கேட்டு ஒரு 4 நம்பரை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 4 நம்பரையும் வந்து ஒரே நம்பரா வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? Sir, LCM 252 sir. LCM 252 252 எஸ் 252 வருதா? 12, 18, 21, 28 252 வருதா? அந்த 252 தான். இப்ப இது எதுவும் தேவையில்லை. இப்ப இந்த क्वेश्चनே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. A greatest 4 digit number which is divisible by 252 அவ்வளவுதான். क्वेश्चन இப்ப ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. 252 ஆல டிவைட் ஆகக்கூடிய greatest 4 digit number என்ன? எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகணும். அது ரொம்ப ஹைலைட். எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகணும். 252 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகக்கூடிய 4 டிஜிட் நம்பர் என்ன? மேக்ஸிமம் 4 டிஜிட் நம்பர் 9828 9882 9928. ஸோ 252 உடைய மல்டிபிள்ஸ் மட்டும் பாருங்கம்மா. எக்ஸாக்ட்டா கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னன்னா 9999. இதான் இருக்கத்திலே கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். 39 ஆல டிவைட் ஆகுது. ஓகே.
இந்த 252 உடைய ஜஸ்ட் சிம்பிளி ஒரு 10 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன, 20 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன, 30 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன, அது இதுக்கு நியர்பைல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கும். இதை தாண்டி வந்து போக முடியாம இருக்கும். அந்த அந்த சென்ஸ்க்கு வந்து போங்க. இல்லனா இந்த 99999 யூ ஜஸ்ட் சிம்பிளி 252 ஆல டிவைட் பண்ணுங்க குயிக்கா. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவு மீதின்னு ஒண்ணு வரும். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? கிரேட்டஸ்ட் 4 இங்க ஆப்ஷனே போகாதீங்க. ஆப்ஷனா நீங்க வந்து போக வேண்டாம். இங்க பாருங்க. இப்ப இந்த 4 நம்பரையும் வந்து ஒரே நம்பரா மாத்தியாச்சு 252 அப்ப 9999 இதான் வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இத 252 ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் 3 டெசிமல் வந்து எடுத்துக்கோங்க. எத்தனை 252 வரும்? 4 252 வராது. 3 252 வரும். அப்ப 3 × 252 போடுங்களேன். 6 756 3 2 6 3 5 15 5 மீதி 1 6 756 ஓகேவா? 756 999ல 756 மைனஸ் பண்ணுங்களேன். குயிக் 243 3 இது என்ன 2 சாரி இது 4 243 ஓகே 243. இப்ப நீங்க ஒரு 9 வந்து இங்க சேர்க்கறீங்க. 9 சேர்க்கறீங்க. இப்ப ஏதாச்சும் பண்ணுங்க. எத்தனை வாட்டி வரும்னு பாருங்க. 9 டைம்ஸ் 9 டைம்ஸ் வருமா? 10 டைம்ஸ் வராது. 9 டைம்ஸ் வரும். அப்ப 252 × 9 போட்டு எனக்கு வேல்யூ சொல்லுங்க குயிக்கா. 2268 அப்ப இந்த 2439 இருக்குல அத 2268 போட்டுக்கோங்க. கடைசில மீதி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ரிமைண்டர் 171 எஸ். இந்த 9999 இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி டிவைட். இத வந்து பர்ஃபெக்ட்டா வந்து நம்மால வந்து டிவைட் பண்ண முடியாது. ஆனா 9999ல இருந்து இந்த 171 இது ரிமைண்டர் அத மைனஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்திருந்தா அது பர்ஃபெக்ட்டால டிவைட் ஆயிருக்கும். பர்ஃபெக்ட்டா இந்த 252 ஆல டிவைட் ஆகி நமக்கு வந்து 39 கிடைச்சிருக்கும். அந்த 171 மைனஸ் பண்ணா என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. Option A, sir. Option A. அப்ப option A is right answer. What is the greatest 4 digit number which is exactly divided by 252? அவங்க 252 னு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 நம்பராலையும் டிவைட் ஆகுது. 4 நம்பரை ஒரு நம்பரா மாத்தி அந்த மேக்ஸிமம் 4 டிஜிட் நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க டிவைட் பண்ணி அந்த மீதி கிடைக்கும் இல்லையா ரிமைண்டர், அந்த ரிமைண்டரை வச்சு அந்த மேக்ஸிமம் 4 டிஜிட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான நம்பர் வந்து கிடைக்கும் which is divisible by that 4 நம்பர் ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அதே ப்ரொசீஜர் இது மாதிரி ஒன்று கேட்டா பாருங்க. இப்போ வாங்கம்மா. the sum of two number is 37. the difference of their square a plus b 37. a plus b 37. the difference of their square a square minus b square which is equal to 185. light algebra மாதிரி இருக்கு. then the difference of two number is, then they are asking a minus b. sir algebra தான் சார். a plus b the whole square, a square minus b square which is equal to a plus b into a minus b. இது போல algebra பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய sum. குயிக்கா Sir, 5, sir. 5 2 3 5 தான் சார். 5 is right answer. இது என்ன கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க? a plus b A square minus b square equal to a plus b into a minus b, sir. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் பொழுது a square minus b square which is equal to a plus b into a minus b 37 into a minus b. அப்ப அந்த 37 இந்த 185 ஆல நீங்க வந்து இது பண்ணணும் ஓகேவா? டிவைட்ல டிவிசிபிளா வந்து மாத்தி இருக்கணும். மாத்திக்கினா you can get the right answer. ஓகே, so 5 is right answer. ஓகே, ரொம்ப ஈஸியா பார்த்துட்டே வந்துடுங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்களேன். ஒரு 3 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அகைன் சரிதா? 3 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து -0.12, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா -0.01, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க PQR. ரொம்ப முக்கியம் வந்து நெகட்டிவ், எல்லாமே வந்து நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அப்படி பார்த்தா நீங்க கிராஃப் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கிராஃப்ல இந்த சைடு இருக்கிறது சின்ன நம்பர், கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவை விட 0 தான் பெரிய நம்பர். ஓகே, அந்த சென்ஸுக்கு வந்து வாங்க. ஓகே, யார் பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெகட்டிவ் விட 0. இங்க இருக்கிறதுல யார் கம்மியா அவங்க தான் வந்து பெரிய ஆளு. அந்த ஒரு சென்ஸுக்கு வாங்க. ஓகே, இப்ப இதுல அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் PQR குயிக்கா சொல்லுங்க. PQR
இருக்கிறதுல யார் கம்மி? R தான் கம்மி. 0. P இருக்கிறதுல Q R தானே தானே கம்மி? சார் P கம்மி. தான் இருங்க. கம்மி. இருக்கிறதுல R தானங்க கம்மி. ஆனா R தான் இங்க அதிகம். ஏன்னா 1 2 3 4 இருக்கிறதுல யார் கம்மி? 1 தான் கம்மி. ஆனா 1 தான் அதிகம். ஏன்னா இது மைனஸ்ல போகுதுங்க. -3 விட -1 தான் அதிகம். -1 விட 0 தான் அதிகம். அந்த சென்ஸ்க்கு வாங்க. R தானே கம்மி, அப்ப R தான் அதிகம். அடுத்து சார் Q தான் சார் கம்மி. Q தான் சார் 0.010. ஓகே எஸ் Q ஓகே 0.01 0.015 இது 0.010 ஒன்னுக்கு அப்புறம் 0 இருக்கு 0.12 ஓகே அப்ப இருக்கத்திலே P லீஸ்ட் இந்த சைடு வரும் இந்த எட்ஜ்ல வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 0.015 இது வந்து R நடுவுல வரும் இது வந்து இந்த எட்ஜ்ல வரும் கிராஃபை மேட்ச் பண்ணுங்க கிராஃபை உருவாக்குங்க கிராஃபை உருவாக்கி எது வந்து பெருசு எது சின்னது நெகட்டிவ்ல கேட்டிருக்காங்களா பாசிட்டிவ்ல கேட்டிருக்காங்களா பேசிக் காமன் சென்ஸ் வாங்கம்மா அடுத்த சம் பாருங்கம்மா the quotient when 10 power 100 is divided by 5 power 75 10 power 100 is divided by 5 power 75 10 power 100 5 power 75 10 power 100 10 ஏ நம்ம வந்து 2 into 5 மாத்தலாம் அப்ப 2 into 5 is equal to 10 2 into 5 which is equal to 2 power 75 10 power 25 power 75 10 power 25 யா yes ஓ sir. ஆன்சர் சொல்றீங்களா ஆப்ஷன் ஆமா சி sir. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் எப்படி பண்ணிருக்காங்கன்றத ஒரு வாட்டி பாருங்க ஓகேவா சோ 10 power 100 இருக்குல்ல இந்த 10 power 100 அவங்க என்ன பண்ணிருக்காங்க 2 power 100 into 5 power 100 மாத்திருக்காங்க உங்களுக்கு இது சொல்லியாச்சா சர்ச் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் நானும் நடத்திருப்பேன் மேமும் நடத்திருப்பாங்க நடத்தியாச்சா நடத்தின மாதிரி தான் நோட்ஸ் இருக்கு நடத்திருக்குமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க நடத்திருக்கு சார் நடத்திருக்கேன் இல்லையா சரி இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் எஸ் இதுக்கான இது நடத்திருக்கேன் தான் ஆனால் நோட்ஸ் சரி இதுக்கான ஃபார்முலா என்னவா வரும் m பவர் a பவர் m b பவர் m ab m ரைட் அதுதான் ab m which is equal to a power m b power m so 100 sorry 10 power 100 அது 2 power 100 into 5 power 100 அப்படின்ற மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்காங்க டிவைடில் கீழே வந்து 5 power 75 இருக்கு இந்த 5 power 75 மேலே போச்சு அப்படின்னா அது எக்ஸாக்டாக வந்து 5 power 100 5 power 75 மேலே போச்சுன்னா மைனஸாக மாறிடும் இல்லையா அப்போ 5 power 100 minus 75 so that 5 power 25ன்ற மாதிரி மாறும் அப்போ 5 power 25 இங்கே 2 power 100 ஓகே 2 power 100 வேற என்ன பண்ணலாம் 2 power 100 2 power 25 75 பிரிக்கலாம் சார் 2 power 25 into 2 power 75 மாத்திக்கலாம் இது இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல கீழே இருக்கிற நம்பர் வந்து 1 மேல இருக்கிற நம்பர் வேற வேற ஓகே அப்ப 2 power 25 and then 2 power 75 ஆல்ரெடி மேல வந்து 5 power 25 ன்னு இருக்கு ஓகே அகைன் மேல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க m 1 25 25 1 கீழே இருக்கிற நம்பர் தான் வந்து மாறுது 2 5 2 into 5 10 அப்ப 10 power 25 இங்க 2 power 75 2 power 75 10 power 25 அப்படியே வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட் ஷார்ட் பண்ணி கொண்டுட்டு வரீங்க அவ்வளவுதான் புரியுதா நத்திங் மோர் நிறைய எல்லாம் நாங்க பண்ணல அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க சர்ச் அண்ட் இண்டிசஸ்க்கான பேசிக்கான ஃபார்முலா யாராவது போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க குயிக்கா பேசிக்கான ஃபார்முலாஸ் நானும் பார்க்குறேன் பேசிக்கான ஃபார்முலாஸ் ஒரு 10 ஃபார்முலாஸ் இருக்கும் நான் தேடுறேன் இருந்தால் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஓகே பேசிக் ஃபார்முலா
ஞாபகம் இருக்கா? some basic formula we need இருந்தா போடுங்க. basic formula சார் போட்டிருக்கேன் சார் குரூப்ல. வந்தே பாரத் குரூப்ல போட்டீங்களாமா? எஸ்ஆர்இஸ் ஆர்ஆர்பி குரூப்ல போட்டிருக்கேன். ஆர்ஆர்பில வந்தே பாரத்ல இங்க இல்ல இல்லையா? டெஸ்ட் பேட்ச் குரூப்ல. ஆமா சார், டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இல்லைங்க சார். ஓகே ஃபைன் ஃபைன். இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் அன்னபூர்ணி ரெக்கார்டட் வீடியோ பார்த்தீங்களா? அதெல்லாம் சார் ஒரே ஒரு வீடியோ தான் சார் பார்த்திருக்கேன். a power ஆக்டிவ்ல m பார்க்கணும் சார். to a power n ரெண்டு லெட்டர்ஸ் ஒன்று மேலே இருக்கிறத மட்டும் வந்து மாறுது அப்படின்னா இட் ஜஸ்ட் சிம்பிளி தட் ஏ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 5 2 × 5 10 மேலே இருக்கிறத சிம்பிளி வி கேன் ஆட். இப்போ a பவர் m + n ஓகேவா? அதான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டு ஒரே நம்பர் 2 2 2 2 ஸோ தட் ரெண்டு ஒரே நம்பர். எங்கேருந்து எடுக்கலாம்? ரெண்டு ஒரே நம்பர் மேலே இருக்கக்கூடிய பவர் மட்டும் வேறனா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 100ன்னு எழுதலாம். அதில் 2 பவர் 100 தான் நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கோம். இது தெரியுதா இந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? 2 பவர் 100 இருக்குல்ல, இந்த 2 பவர் 100 தான் நம்ம என்ன மாற்றிருக்கோம்னா 2 பவர் 25 2 பவர் 75 மாற்றிருக்கோம். பாருங்க, இது 2 பவர் 25 போல, இது 2 பவர் 75 போல. இதை 2 பவர் 100ன்னு எழுதலாம். மேலே இருக்கிற 25 75 ரெண்டு பவரையும் ஆட் பண்ணி 2 பவர் 100ன்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் வந்து எழுதிக்கோங்க, தெரியணும், டெஃபினட்டா தெரியணும், இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? தென் அதில் நீங்கள் வந்து பெருக்கல்ல இருந்தால் சிம்பிளி யூ கேன் ஆட். இதுவே வந்து டிவைட்ல இருந்தா a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் a பவர் m பவர் n இப்படி இருந்ததுன்னா a பவர் mn. ஓகே, a பவர் 0 இப்படி இருந்ததுன்னா டெஃபினெட்லி 1. a பவர் மைனஸ் m இப்படி இருந்ததுன்னா 1 பை a பவர் m. அதுதான் நான் சொன்னேன், இங்க கீழே இருக்கிறது மேலே போனா ரெசிப்ரோகேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க ரெசிப்ரோகேட் ஆச்சு? இங்க பாருங்க, இங்க ரெசிப்ரோகேட் ஆச்சு பாருங்க. கீழே இருக்கக்கூடிய 5 பவர் 75 அப்படின்றது மேலே போகுது. மேலே போச்சுன்னா 5 பவர் மைனஸ் 75 மேலே போச்சுன்னா 5 பவர் மைனஸ் 75. அப்புறம் பாருங்க 5 பவர் 100 இன்டூ 5 பவர் மைனஸ் 75 இது எப்படி இருக்கு? a பவர் m இன்டூ a பவர் n. அப்ப என்ன பண்ணலாம்? மேலே போச்சு இல்லையா? a பவர் m இன்டூ a பவர் n. அப்போ அதே போட்டு மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அப்போ மேலே வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு, ஒன்று வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, தட் மீன்ஸ் 100ன்றது பாசிட்டிவ்ல இருக்கும், 75ன்றது நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ 100 மைனஸ் 75 which is equal to 20. பேசிக்கான ஃபார்முலா. இப்போ நான் எழுதிட்டு வரேன்ல, இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் மட்டும் இருந்தாலே போதும். இது போல ஒரு சம் கேட்டு சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா. இப்போ இங்க பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, இது மேபி வந்து ஸ்கொயர் ரூட்டா இருக்கலாம், கியூபிக் ரூட்டா இருக்கலாம், இல்லை ஃபிஃப்த் ரூட்டா இருக்கலாம், எனிதிங். அது நமக்கே தெரியும். ஓகேவா? a பவர் 1/2 ஆர் 1/3 ஸ்கொயர் ரூட்டா இருந்தா 1/2, கியூப் ரூட்டா இருந்தா 1/3. நம்ம எதுக்கு வம்பு 1/m அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரியும். Now the next question பார்க்கலாம். இங்க பாருங்க சார், the product of all the prime number between the 80 and 90. So 80க்கும் 90க்கும் இடையில இருக்கக்கூடிய prime number. 80 prime number கிடையாது, 81 prime number கிடையாது, 82 prime number கிடையாது, 83 prime number-ஆ? Prime number. Yes, sir. Prime number. 84 prime number கிடையாது, 85 கிடையாது, 86 கிடையாது, 87 கிடையாது சார். 87 ஏன் கிடையாது? டிவைடட் பை 3 ஆல டிவைட் ஆகும் சார். ஓகே, 88 இல்ல, 89 பிரைம் நம்பர். Prime numbers. அப்ப 89 into 83, 89 into 83 7387. 7387.
இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், the LCM of all prime number between 80 and 90. What is the answer? LCM கேட்குறாங்கப்பா. LCM அதேதான் சார் 7387 அதேதான் தான். அதேதான் ரைட்டா? LCM கேட்டாலும் அதேதான். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ நவ் திஸ் இங்கே வரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? எத்தனை கொஸ்டின்? 30 கொஸ்டின் தான் வந்திருக்கும். 30 கொஸ்டின் மேலே இருக்கா? சரி பார்ப்போம். 15 தான் இருக்குமா? சரி ஓகே. In a division sum, divisor is 3 times the quotient and 6 times the remainder. If the remainder is 2, then the dividend is. Question புரியுதா? Remainder வந்து 2. டிவைசர் இங்க இருக்கிற ஆள் தான் டிவைசர், இங்க இருக்கிற ஆளு டிவைண்டட். அதானே? ரைட்டாமா? ஆமா ரைட்? ஓகே. மேல இருக்கிறது கோசன்ட்டா? என்ன கேட்டிருக்காங்க? A division sum, the divisor is 3 times the remainder. Remainder is 2. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷன் போல ஃப்ரேம் பண்ணணும். சார் ஆன்சர் 50 வந்துச்சு சார். கோசன்ட் ரிமைண்டர் டிவைசர் எஸ் டிவைசர் say example divisor x 3 times the quotient. அப்ப இதுதான் x. இதை விட இது வந்து அதிகமா இருக்கு 3x and 6 times the remainder வந்து என்னன்னா 2ன்னு சொல்றான். அப்ப 6 டைம்ஸ்னா 12 into 2 12. அப்ப இது 12 அப்படின்னா 3x 3 into 4 தான் 12. இது 4னா இது 4. ரைட் 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 சரி ஓகே. அப்ப டிவைசர் என்னமா 12. டிவைசர் 12. கோசன்ட் என்ன 4. 4 sir. ரிமைண்டர் என்ன 2. 2. எனக்கு உள்ள இருக்கிற வேணும் நம்பர் வேணும், உள்ள இருக்கிற நம்பர் வேணும். என்ன பண்ணலாம்? இந்த 12 into 4 plus 2 ரைட்டா? 50 sir. 12 into 4 plus 2 4 12 12 2 12 24 36 48 plus 48 plus 2 50. 50 is right answer. புரியுதா? பேசிக்கான லாஜிக் ஆனா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஈக்குவேஷன் போல ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் போல ஃப்ரேம் பண்ணுங்க ஆர் ஃபார்ம் பண்ணுங்க. based on the equations we can get answer. Okay, the equation ல இருந்து நம்மால வந்து ஆன்சர் பண்ணிருக்க முடியும், பண்ணலாம். Okay, now this question பாருங்க. a number x which is divided by 289 and leaves 18. Okay, 18 as the remainder. Okay, a number x when divided by 289, a number x which is divided by 289 and leaves 18 as a remainder, the same number when divided by 17. Okay, x, a number x when divided by 280 and a number x divided by 280 leaves 8. Remember, same number when divided by 1 sir. okay, the same number when divided by 17 leaves y as remainder. The value of y. பண்ணலாம். Quick. Think பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. into x 17 ஸ்கொயர் தான் சார் 289. Okay, right. ஒண்ணுமே இல்ல சார். இந்த 18 17ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 தான் சார். அதான் சார் ஆன்சர். அவங்க என்ன கேக்குறாங்க? நமக்கு 18ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 289 வந்துட்டு வருதுன்னு சொல்லிருக்காங்க சார். ப்ளீஸ் ஓ சாரி. x by சொல்யூஷன் பாத்துறோம் டைரக்ட்டா. Remainder of number, remainder is 1. லாஜிக் என்ன தெரியுதா? புரியுது சார்.
289 நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு 18 ரிமைண்டரா இருக்குன்னு சொல்றாங்க சார். திரும்ப 18 ரிமைண்டரா இருக்கு. remainder. ஓகே. அதே மாதிரி 17 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு கேக்குறாங்க சார். ஓகே. 17 நம்ம இது நமக்கு என்ன இது கிடைக்கும்? அதுக்கு வேல்யூ வந்து சார் அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு சார் 17 டிவைட் ஆகும்ட்டு. ஏன்னா 17 ஸ்கொயர் தான் 289. எஸ். ஸோ அதனால ரிமைண்டரை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர். எஸ் ரைட். புரியுதா? ஆல்ரெடி இந்த நம்பர் வந்து 17 டிவைட் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப பர்ஃபெக்ட்டான 17 ஸ்கொயர் பண்ண நம்ம வருது 289 தான் சார். 289. ஓகேவா? அப்ப இந்த நம்பரை இதோட இது பண்ணா இது வந்து 17 இதுவா வந்து இருக்கு. ஓகே. பட் இதுல வந்து ஒரே ஒரு 18 மட்டும் வந்து ரிமைண்டரா வந்து இருக்கா மாதிரி ஒரு சினாரியோ வந்து எடுத்துட்டாங்க. அடுத்தது சேம் நம்பர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 17 வச்சு நம்ம வந்து பண்ணும்பொழுது நான் பேசுற இது வந்து புரியுதா? இது வந்து எப்படி சொல்லலாம்னா இது இந்த நம்பர் ஏதாவது ஒரு பெரிய நம்பரா சொல்லுங்க, லார்ஜ் நம்பரா புரியுற மாதிரி 48307ன்ற மாதிரி ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் 289 டிவைட் ஆகும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதா 18 as ரிமைண்டர். இந்த 289ன்றது 17 ஸ்கொயர். ஓகேவா? 289ல 17 வந்து போகும். ஓகேவா? 17 வந்து போகும். 17 நம்மளால வந்து டிவைட் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்றான், இந்த 289 வச்சு இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் வந்து 18 வருது. ஓகே, 18 வருது. இதை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 18 தான் வந்து ரிமைண்டரா வந்து வருது. இப்போ இந்த சேம் நம்பர் 48307 நான் 17 நான் பண்றேன். ஓகேவா? 17 வந்து பண்றேன். வெறும் 17 ஸ்கொயர்ஸ்னால இல்ல, வெறும் 17. இது வந்து 17 ஸ்கொயர். இன்கேஸ் இங்க வந்து 17 இருந்தது வச்சுக்கோங்களேன், இங்க 17 இருந்தது, 17 ஸ்கொயர் இல்லாம 17 இருந்தது வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இந்த ரிமைண்டர் 18 வராது, வெறும் 1 தான் வந்திருக்கும். அததான் கொஸ்டினா கேக்குறான். இன்கேஸ் 289க்கு பதிலா ஜஸ்ட் லைக் தட் நான் வெறும் 17 வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்னவா வரும்? ஓகேவா? அதுதான் வந்து வார்த்தை ஜாலமா வந்து இருக்கு. ஓகே, இதை நல்லா புரியணும் அப்படின்னா இங்க சொல்லி நான் முடிச்சிடுறேன். சிம்பிளான மேனால சொல்லிடுறேன். 4 இது பண்றேன். பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிமைண்டர் 2 வருது. ஓகே, ரிமைண்டர் 2 வருது. இப்ப இந்த நம்பர் தான் அவன் கொடுத்த சம்திங் எக்ஸ். இப்ப அதே நம்பரை நான் 2ஆல பண்ணும் பொழுது எனக்கு ரிமைண்டர் ஒய் வரும். ஒய் வேல்யூ என்ன? அவ்வளவுதான் சிம்பிள். அவ்வளவுதான் சிம்பிள். 4ன்றது 2 ஸ்கொயர். 4ஆல நீங்க டிவைட் பண்ணும்போது 2ன்ற ஒன்று வந்து வருது, ரிமைண்டரா வந்து வருது. ஓகேவா? ஆனா ஜஸ்ட் நீங்க வந்து 2ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா அந்த ரிமைண்டரே வராது. அதான் வந்து அங்க சொல்றேன். அந்த நீங்க 17ஆல பண்ணும்போது 18 ரிமைண்டர்ல 18 வராது, 1 தான் ரிமைண்டர் வரும். ஏன்னா ஒரு 17 வந்து போயிடும், அடிச்சிடலாம். ஓகேவா? அந்த சென்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. காமன் சென்ஸ். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. A difference of number consisting of 2 digits from the number formed interchanging the digit is always divisible. Difference of a number consisting of 2 digits from the number formed by interchanging Sir, the 9. digit always divisible by. சொல்லுங்க Sir, 9. Sir, sum Why of 9? digits எப்படி போட்டாலுமே நமக்கு sum of digits 9 divisible ஆச்சுன்னா 9 போட்டுடலாங்க சார். எஸ் எஸ் எஸ். அவங்க சொல்ற சென்ஸ் வந்து புரியுதா? 54 இருந்தாலும் 45 இருந்தாலும் சார். அதுதான் அதுதான் நான் எழுத வந்தேன். 45 divisible by 9. 54 54 also divisible by 9. 36 4 36 divisible by 9. 63 ரெசிப்ரோகேட் பண்ணுங்க, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. That is also divisible by 9. 7 9 63 ரைட்டா? 740 வந்து என்னன்னா அடிக்கும். அதான் ஒரு நம்பரை நீங்க ஜஸ்ட் லைக் தட் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு நம்பரால டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து கொஸ்டின். ஸோ நான் எனக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து என்ன? ஆல் த பிளேஸ் 4 + 5 9.
நீங்க எல்லா பிளேஸ்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஆடுக்கான அந்த டோட்டல் வேல்யூ டிவிசிபிள் பை 9 இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ரூல்ஸ், அதான் ஃபார்முலா. ஓகே, நீங்க எல்லா யூனிட்டையுமே ஆட் பண்ணீங்க, தட் சுட் பி டிவிசிபிள் பை 9. அப்படி இருந்தா ரைட். ஓகே ஃபைன். இது புரியுதா? அப்ப இந்த மாதிரி சம் வந்தா வந்து குழம்ப கூடாது. 9 இஸ் ரைட் ஆன்சர். வேல்யூப்பா, வேல்யூ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுங்க குயிக்கா. வேற ஏதாவது பண்ண முடியுமா? எல்சிஎம் எடுங்க. இதுக்கான டாஸ்க் நான் சொல்லிடுறேன். இன்னும் YCT புக் டிவிசிபிலிட்டி ரூல் அண்ட் தென் YCT புக்ல நம்பர் சிஸ்டம் பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் 9th ஆரம்பிச்சு 48 டோட்டலாவே வந்து என்னன்னா ஒரு 40 பேஜ் தான் இருக்கு. 40 பேஜுக்கு நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணி மிக்சடா வந்து இருக்கும். நம்பர் சிஸ்டம் முடிக்காம நீங்க தூங்கவே கூடாது. இது மேக்ரோ டாஸ்க். நம்பர் சிஸ்டம் முடிக்காம நீங்க தூங்கவே கூடாது. நேத்து மேம் என்ன எடுத்தாங்க? LCM HCF YCT புக்ல இருக்கா? நோ. இருக்கு. LCM HCF இருக்கு. LCM HCF பேஜ் நம்பர் 138ல ஆரம்பிச்சு 168 வரையும். ஓகேவா? லெசன் நம்பர் 5 LCM HCF நம்பர் சிஸ்டம் லெசன் நம்பர் 1. சார் 2 யூனிட்டையும் முடிச்சிடணும் சார். LCM HCFயும் நம்பர் சிஸ்டம் 2 யூனிட் தான் இருக்கு YCT புக்ல. 2 யூனிட் தான் இருக்கு. மேம் அந்த யூனிட் எடுத்தாச்சு. நம்பர் சிஸ்டம் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் மூலமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? 2 யூனிட்டும் முடிச்சிடணும். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட், ரயில்வே ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் 2 யூனிட் முடிக்கணும். இப்போ எவிடன்ஸருக்கு வந்து இந்த நியூ ஸ்டூடெண்டா இருக்கிற எல்லாருக்குமே டாஸ்க் இதுல இருந்து போங்க. ஓகே, நீங்க பழசெல்லாம் வந்து பார்க்கல சார். எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு தேவை நம்பர் சிஸ்டம் LCM HCF ஆப்ல இந்த LCM HCF அப்லோட் ஆயிருக்கும். நம்பர் சிஸ்டம் உங்களுடைய வெப்சைட்ல வந்து அப்லோட் ஆயிருக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு. பிளஸ் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் டிஸ்கஷன் ஆப்ல அப்லோட் ஆயிடும். ஓகேவா? டோன்ட் வரி. ஸோ இந்த 2 டாஸ்க்கை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். நம்பர் சிஸ்டம் அண்ட் தென் LCM HCF. அதுவும் எவ்வளோ நேரத்துக்குள்ள அப்படின்னா வேற அடுத்தடுத்து வேற கிளாஸ் இருக்கா? இடையில ஏதாவது கேப் இருக்காமா? ஈவினிங் 6 to 8 பயாலஜி கிளாஸ். அதுக்கு முன்னாடி ஏதாவது கேப் இருக்கா? நோவா? சார் 1:30 to 6. இங்க பாருங்க 1:30 to 6 டைம் அண்ட் ஒர்க் தான் இன்னைக்கான சப்ஜெக்ட். அதாவது நீங்க 2 o'clock வச்சா கூட 2 to 6 பெரிய கேப் இருக்கு. 2 மணில இருந்து 6 மணி வரையும் கேப் இருக்கு சார். 2 to 6க்குள்ள நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1.5 யூனிட்டாவது முடிக்கணும். ஒன்னு LCM HCF ஃபுல்லா முடிச்சு நம்பர் சிஸ்டம் பாதி முடிக்கலாம், இல்ல இதை ஃபுல்லா முடிச்சு இதை பாதி முடிக்கலாம், இல்ல வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து முடிச்சிடுங்க. இந்த 2 to 6க்குள்ள இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பயாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நான் நைட்டு வரும் இல்லையா, நைட்டு வந்து கிளாஸ் இருக்கலாம் என்னோட கிளாஸ். அப்ப நான் கேட்பேன் இது ரெண்டுத்துல யாரெல்லாம் என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க. அப்படியே அத்த ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்து ஆக்டிவா வந்து இருக்க வழியை பாருங்க. ஓகே, நவ் திஸ் ஒன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பண்ணீங்களா? இது LCM மாதிரி எடுத்து பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சுதா? பட் LCM இல்லாம வேற மாதிரியே வந்து கொடுக்கலாம். ஓகே, என்ன பண்ணிருக்காங்க இங்க? 3 into 5 15, 35 5 into 7 35, 63 7 into 9 99 9 into 11 143 11 into 13. ஓகே, தென் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? காமனா 1/2 வெளியே எடுத்திருக்காங்க. அப்படி காமனா வந்து 1/2 வந்து காமனா வந்து அப்படி 1/2 வந்து வெளியே எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5/39. ஹவ்? எப்படி இது பாசிபிள்? எப்படி இது பாசிபிள்?
பண்ணியிருக்காங்க. சார் 1/2 வர மாதிரி எல்லாத்தையும் வெளியில எடுத்திருக்காங்க சார். ஏய், இன்ட்ல இருக்குது மைனஸ் மாதிரி போட்டிருக்காங்க சார். இதான் ஏன் சார் 1/3 இங்க பாருங்க இன்ட்டு 5 வந்து 1/15. 1/3 to 1/5 to 1/15. சொல்லுங்க. அந்த கீழே வந்து 1/3 மைனஸ் 1/5 பிரிச்சிருக்காங்க. ஏன்னா 2/15 வரும். வெளில இருக்க 1/2 மல்டிப்ளை பண்ணா 2 2 கேன்சல் ஆகும். திரும்ப நமக்கு வெரி குட் 1/15 வந்துரும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இதை வந்து நமக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அதை பிரிச்சுட்டு 1/3 into 5 இருக்குல்ல, அதை 1/3 மைனஸ் 1/5 மாற்றுவாங்க. ஏன் மாத்துறாங்கன்னா 1/3 மைனஸ் 1/5 இதுக்கு நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 50, ஓகே, மேலே என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும், 2/15 வரும். ஓகே, ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது என்னன்னா 1/15 தான், 1/15 தான். இப்போ நீங்கள் 1/7 மைனஸ் 1/5 மைனஸ் 1/7 இதை நீங்கள் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2/35 வரும், 2/35 வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பிரித்து மைனஸ் போட்டு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2/35 வந்துடும். 7 இங்கே போயிடும், 5 இங்கே போயிடும், 7 மைனஸ் 5 2, 5 into 7 35. சொல்லுங்க. நம்ம பிரிக்கிற நம்பர் இருக்குல்ல சார், 5 into 7 2 டிஃபரன்ஸ் வந்து 2 சார். அதை இது பண்ணி ஈஸியா 2 வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா நம்பருமே அதே மாதிரி தான் சார் இருக்கு. எல்லா நம்பரும் அதே மாதிரி இருக்கு. ஒன்று அது வந்து மல்டிப்ளை ஆகும்போதே அதை மாதிரி தான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் நான் சொல்றேன், இங்க பாருங்கம்மா. ஒன் பை 15 இருக்கா, 1/15 1/3 5, 1/35 இருக்கா, இதை 1/7 into 5. அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகே, இப்போ இதை நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா 1/3 மைனஸ் 1/5 இன்டூ 1/2 எழுதலாம். எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம். ஓகேவா, ஏன் அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா 1/3 மைனஸ் 1/5 நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3/50, 5 இங்கே போயிடும், 3 இங்கே போயிடும், 2. அப்போ 2/15 வெளியே வந்து 1/2ன்னு இருக்கு பாருங்க. திஸ் 1/2 2 கெட் கேன்சல். அப்போ 1/15 வரும். நமக்கு தேவை 1/15. 1/15 3 into 5 பார்த்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து 2 2 2 இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னா யூ கேன் இது மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்கா மாதிரி பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் 3 இருக்கணும் அப்படின்னா 3 into 6ன்னு வைங்க. 1/3 1/6ன்னு மாட்டுங்க. 18 3ன்னு வரும். ஓகே, இங்கே 18 வரட்டும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 1/3 போட்டு 2 கேன்சல் ஆகி 1/18 which is equal to 1/3 times of 1/3 minus 1/6 மாற்றிக்கலாம். எழுதிக்கோங்க, இதை மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள், எழுதிக்கோங்கம்மா. 1/15 இருக்குன்னா 1/5 into 3 is equal to இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் 1/2 1/5 minus 1/3 பண்ணலாம். இப்போ 1/18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1/3 6 into 3 which is equal to இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 1/6 minus 1/3 எழுதிக்கலாம். நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். 6 3 18, ஓகே, இல்லை 1/3 மைனஸ் 1/6 இருக்கும். ஓகேவா, 6 3 18, 6 இங்கே போயிடும், 3 இங்கே போயிடும், 3 இங்கே 1/3 வெளியே இருக்கு. ஸோ 3 3 கெட் கேன்சல். 1/18 1/18 இஸ் ரைட் ஆன்சர். இங்கே வருது. இதுக்கு இதை மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம், இதுக்கு இதை மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். 1/15 5/3 5 into 3ன்னு போட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். சரி, அப்படி கொண்டுட்டு வர்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரொம்ப ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணிடலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்கே -1/5 இருக்கு, இங்கே +1/5.
நீங்க இத மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருமா, இந்த 5 5 7 7 9 9 11 11. ஆனா அதை இப்படி கேன்சல் பண்றதுக்கு நமக்கு வந்து உரிமை இல்ல. ஏன்னா இது ரெண்டும் கீழே வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு, இது ஆட் ஆயிருக்கு. இதை வந்து வேற ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம மாத்திட்டோம். ஓகேவா? அப்ப எல்லா செக்மெண்ட்லயுமே காமனா 1/2 இருக்குமா? ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே காமனா 1/2 இருக்குமா? அந்த காமன் 1/2 வெளிய இருக்கு. இந்த -1/5 + 1/5 -1/7 + 1/7 -1/9 + 1/9 -1/11 + 1/11. ஃபைனலி இந்த இடத்துல 1/3 இருக்கு, இந்த இடத்துல 1/13 இருக்கு. இதுக்கு மட்டும் நீங்க எல்சிஎம் எடுத்து ஆன்சர் ரைட். ஆன்சர் ரைட். இத மாதிரி சம்ம வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். கீழ இருக்கக்கூடிய டினாமினேட்டரை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். மேல எல்லாம் 1 தான் வரணும். கம்பல்சரி 1 தான் வரணும். மேல 2 வந்தாலே இது மாதிரி சம் கிடையாது. மேல 2ஓ 3ஓ வந்தாலே இது மாதிரி சம் இல்ல. மேல 1 தான். ஓகேவா? டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளைவா இருக்கும். 3 × 5. ஓகே? 5 × 7. 5ம் 5 இருக்கு. 7 × 9. அப்ப இங்க 7ம் 7 இருக்கு. 9 × 11. இங்க 9ம் 9. அப்ப இத மாதிரி சம்ம இப்படி தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க எல்சிஎம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்து அந்த மெத்தட்ல போட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆகுது? முடியாது. எல்சிஎம் எடுத்து நீங்க பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப 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 கன்ஃபியூஸ் ஆகும். சோ அத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது, முடியாது, பண்ணாதீங்க. ரைட்? ஃபைன். ஃபைன். அந்த சம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இப்படி பிரிச்சா பேரா வந்துச்சுனாலே நம்ம இந்த ஸ்டெப்புக்கு தான் போகணும். ஓகேவா? So when 2/31 is divided by 5, the remainder 2/31 எப்படி பண்ணலாம்? 2/31 2 × 2 2 × 2 no தப்பு. Thirds and indices 2 × 30 plus 2 × 1 also. சரி 2 × 30 என்ன ஆன்சர்? 2 × 30 என்ன ஆன்சர்? இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். 2 × 31 31 எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 × 28 plus into 2 × 3 31. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்ல சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல. அப்ப இந்த 2 × 28 எப்படி பிரிச்சிருக்காங்க? 2 × அத 2 பவர் 4 × 7 into 2/3 divided by 5ன்ற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? Two power 4 5 என்ன சார் பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? 28 வந்து டோட்டலி டிவிசிபிளா இருக்கும் சார். இது எது வந்து divisible-ஆ இருக்கு? 2/28 10 புரியல. 2 power சார் 2/3 வந்து 8 சார். 8 divided by 5 போட்டா நமக்கு 3 கிடைக்கும் சார். 2/28 டோட்டலி டிவிசிபிள் பை 5 சார். எஸ் 2/28 totally divisible by 5. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? 2/28 totally divisible by 5 னு 2/3 not divisible. But 2/28 எப்படி divisible? அதுதான் நான் இப்ப என்னோட क्वेश्चन. சார் என்ன யூனிட் சார்? டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சார். புரியலமா? யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சார். யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்ப நம்பர் சிஸ்டத்துல ஒரு யூனிட் தான் வரும்னு இல்லை. இப்ப யூனிட் டிஜிட், சர்ச் அண்ட் இண்டிசஸ் இது எல்லாமே சேர்த்து தான் இந்த நம்பர் சிஸ்டத்துல வரும். இது டிஎன்பிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அதுல வந்து நீங்க வந்து பாப்பீங்க. யூனிட் டிஜிட் கான்செப்டை நான் வந்து நடத்துறேன். ஓகேவா? நாளைக்கு நான் நடத்துறேன். அதை நடத்தும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு 4 சம்மோடு எடுத்து நடத்துறேன். ஸோ அகைன் திஸ் ஒன் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பிளஸ் மைனஸ் you have to simplify this. 12 ஆயிடுச்சா? கொஸ்டின் நம்பர் 35 நம்ம வந்து இது மாதிரி லீனியரா வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 99 வந்து காமனா வந்து வெளியே எடுத்திருக்காங்க. 99 காமனா எடுத்தா என்ன வரும்? 99 காமனா வெளியே எடுத்திருக்காங்க.
99 தான் காமனாக வெளியே எடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ 99 காமனாக எடுத்தா 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 7. ஒய் 6 வெளியே ஏதாவது 6 இருக்காமா? 6 டைம்ஸ் 99 காமனா எடுத்திருக்காங்க சார். சார் நீங்க வெளிய உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்களா சார்? 99 முழு நம்பர் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கோங்க, ஃபிராக்ஷன் எல்லாம் தனியா ஆட் பண்ண சொல்லுவீங்களா சார்? அந்த கான்செப்ட். ஓகே. மொத்த இது நம்பர் என்ன 1 2 3 பண்ணிருக்காங்கன்னா 4 5 6 மொத்தமா 6. 99 1 1/7 ரைட்? சார் எல்லாத்துலயும் 99 ஓகேம்மா. காமனா இது என்ன பண்ணிருக்கலாம்னா, இத நம்ம கான்செப்ட் படி போங்களேன். இது 99 1/7, 99 2/7, 99 3/7, 99 4/7, 99 5/7, 99 6/7. ஓகேவா? இது வந்து முழு நம்பர், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது ஃபிராக்ஷன். நான் என்ன சொல்றேன், முழு நம்பர் எல்லாத்தையும் தனியா எடுத்துக்கோங்க. இது 99 ஓகே, ஒரு 99, இது 2வது 99, இது 3வது 99, 4வது 99, 5வது 99, 6வது 99, 6 99 என்ன ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 6 into 99. ஓகேவா? 6 99க்கான வேல்யூ என்ன பண்ணா நமக்கு வந்து இந்த முழு நம்பருக்கான வேல்யூ வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தா இங்க பக்கத்துல இருக்கு பாருங்களேன், இந்த 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 இந்த ஃபிராக்ஷனை மட்டும் தனியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முழு நம்பர்லாம் தனியா ஆட் பண்ணுங்க. 6 99 இருக்கு, இந்த ஃபிராக்ஷன்லாம் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்படி பார்த்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதான் இது. இது சிம்பிளிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி மாடல் தான் இது. நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இப்ப ஒண்ணு இல்ல, 5 1/3, 7 2/3, ஓகே, 8 1/3 இத மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 5 into 3 15 plus 1 16, 16/3, 7 3 21, 21 plus 2 23 divided by 3. இந்த மிக்சடு ஃபிராக்ஷனா இருக்கிறத கம்ப்ளீட் ஃபிராக்ஷனா மாத்தாதீங்க தயவு பண்ணி. அப்படி மாத்தி ஆட் பண்ணீங்கன்னா நீங்க பெருசா எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அன்ஈக்குவலா இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை. அதுக்கு பதிலா என்ன சொல்யூஷன்னா, இது 5ஆ, இது 7ஆ, இது 8ஆ, 8 plus 7 15, 15 plus 5 20, 20. அப்புறம் இந்த 1/3 2/3 1/3. சரி, அப்ப என்ன பண்ணலாம், 3 மேல 2 1 3 3 1 4 4/3, 24/3 is answer அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. 24/3 அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. Can you understand? புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ். நீங்க முழுசா வந்து கொண்டுட்டு போகாதீங்க. கொஸ்டின் நம்பர் 35 வரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் திங்ஸை வந்து நம்ம வந்து ஈவினிங் இல்லை நைட் டைம் ரிவிஷன்ல வச்சுப்போம். ரீசனிங் முடிச்சு நைட்டு எனக்கு டைம் இருக்கு இல்லையா, நைட் டைம் ரிவிஷன் வச்சுப்ப இதை நம்ம வந்து பார்க்கலாம். நைட்டு ரிவிஷன் சார் ரீசனிங் கிளாஸ் இருக்கு, அது கிளாஸாகவே போகும். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒர்க் பர்டன் வேணாம், நீங்கள் நான் கொடுத்த டாஸ்க்கை முடிங்க. உங்களுக்கு நைட்டு ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ தேவி மேமோட கிளாஸ், அதுக்கப்புறம் இவங்க சரவணன் சாரோட கிளாஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகே, நீங்கள் பயாலஜி இது வரை 3 லைவ் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. அந்த 3 லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தயவு பண்ணி அதை வந்து படிச்சிடுங்க. உங்களுக்கு பயோக்கான டிஸ்கஷன் கிளாஸ் இனிமேல் நடக்கும், அது வேணா ரெக்கார்டு நான் கொடுக்குறேன், அதை படிச்சிருங்க. ஒன்று டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கான டாஸ்க் சொல்லிடுறேன். 2வது டாஸ்க் என்னன்னா, டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் இன்னைக்கு 3 யூனிட் படிக்கணும். நேற்று நடத்தின எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இன்னைக்கு நடத்த போகிற ஒர்க் அண்ட் டைம், அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், ஓகேங்களா, நம்பர் சிஸ்டம். இது 3த்தையும் நீங்கள் வந்து படிச்சிடுங்க. ஓகேவா? 3 ஆப்டிடியூட் இதுவும் வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச்க்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் பயாலஜி வந்து படிச்சுங்க. ஓகேவா? மற்ற ஆர்ஆர்பி கோர்ஸ் ஸ்டூடெண்ட் இதில் வந்து 2 படிங்க போதும், 2 படிங்க ப்ளஸ் பயாலஜி படிங்க. ஓகேவா? நம்ம உங்களால் 3 படிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அடுத்தும் வந்து கிளாஸ் இருக்கும். அதனால 2 படிங்க ப்ளஸ் பயாலஜி படிங்க. இதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். சார் ஒரு 5 minutes பிரேக் சார். நான் மொத்தமாகவே முடிச்சிடுறேம்மா. இல்லை சார், அந்த கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் ஒரு 5 minutes இடையில பிரேக் விடுங்க சார். மேம் வந்து வந்துட்டாங்க, நீங்க உள்ள போங்க. அவங்க ஆரம்பிக்கிறதே 5 minutes கழிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. குயிக்கா போங்க. பாய். ஓகே சார்.
சார் நேத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிளாஸ் இன்னும் அப்லோட் பண்ணலைங்க சார் ரெக்கார்டு. இன்னைக்கு பண்ணுவாங்கம்மா. இன்னைக்கு பண்ணுவாங்க. தேவி மேம் எடுக்கிற எல்லா கிளாஸும் ஆப்ல வந்துரும். ஓகேவா? அது ஏன்னா கிளாஸ் பிளஸ் டிஸ்கஷன் கம்பைண்டா கொண்டுட்டு போறதால ஆப்ல வரும். வெப்சைட்ல வராது. அது எல்லாருக்குமே டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வரும். என்னோட இதுவும் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஆப்ல வந்துரும். உங்களுக்கு கிளாஸ் இப்ப நைட் கொடுக்கறல அதெல்லாம் வந்து ஆப்ல வராது, வெப்சைட்ல வரும். ஆப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேமா, குயிக்கா போயிடுங்க, போய் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.